राम 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 सद्गुरुनाथ महाराज की जय। नारायण हरि नारायण हरि नारायण हरि नारायण 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 सद्गुरुनाथ महाराज की जय। जन्माद्य से तो मया शांतेश विज्ञस्वराट हे ब्रह्मज्ञाय आदिकवि मुख्यन्ते सूरयः तेजो वायुर्नाम यदामिमेव यत्र सद्गुरुर्षा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितहेतोऽत्रपरमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तावत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परीश्वरः सद्यो हृत्तवरुध्यते अत्र पृथिवी शुश्रूषिणी तक्षणात् निगमकल्पतरोर्गलितं बलं सुगुकादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरभूरसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमवेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुगाव पुष्पेरिदन्मयतया करवोऽपि नेदुभूतं सर्वभूतहृदयमुनिम् आनतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथितीर्षतं तमोन्दं संसारिणां करुणयागपुराणमुख्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनं नमामि हरिं परं स्मृते सकलकल्याणबाधनं
पुरुषस्तनुजं नित्यं व्रजामि शरणं हरि नामकीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं भक्तगोलाघनं वन्दे भक्ताभीष्टफलप्रदं राधिकाकुचकस्तूरी कुङ्कुमाङ्कितवक्षसं शृङ्गाररसमूर्तिं तं भक्तकुमारम् सद्गुरुनाथ महाराज की बिनु सत्संग विवेक होई राम कृपा बिनु सुलभन सोई सब संगत मुदमंगल मूला सोई फल सिद्धि सबु साधन पूला बिनु सत्संग विवेकन होई बिनु सत्संग विवेकन होई सत्संगम இல்லைனா ஒருத்தருக்கு விவேகம் உண்டாகாதுங்கற राम कृपा बिनु सुलभन सोई சரி அந்த சத்சங்கம் யாரால கிடைக்கும் ராம கிருபை கோதண்ட ராமசுவாமியுடைய கிருபை இருந்தாதான் சத்சங்கம் கிடைக்கும் ராம கிருபா பின்னு சுலபன் சோய் சபு சங்கத் முதுமங்கள மூல ஒரு மரம் இருக்கு மரத்துல பூ இருக்கு காய் இருக்கு மொட்டு இருக்கு கிளை இருக்கு இலை இருக்கு பழம் இருக்கு இந்த பழம் தான் சத்சங்கம் மற்றதெல்லாம் எதுக்கு சமம் பூ இருக்கு காய் இருக்கு கிளை இருக்கு இலை இருக்கு இதெல்லாம் எதுக்கு சமம்னா தபஸ் யோகம் யாகம் இந்த சாதனைகளுக்கு சமம் ஆனால் இந்த மரத்தில் உள்ள மாம்பழம் இருக்கே இந்த சத்சங்கத்துக்கு சமம் சத்சங்கத்துக்கு உள்ள வந்தாச்சுன்னா பெருமாளை பத்தி தான் பேசணும் பகவானை பத்தி தான் பேசணுமே தவிர மற்ற விவகாரங்கள்லாம் எவ்வளவு குறைச்சிக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிக்க ஒரு தோப்புக்குள்ள மாந்தோப்புக்குள்ள வந்தாச்சுன்னா மாம்பழத்தை சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் அங்க எவ்வளவு கிளை இருக்கு எவ்வளவு இலை இருக்குன்னு எண்ணக்கூடாது எவ்வளவு பூ இருக்கு எவ்வளவு கிளை இருக்கு இலை இருக்குன்னு எண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு வேண்டியது என்ன மாம்பழம் கிடைச்சதோ இல்லையோ எத்தனை சாப்பிட்டு 4 மாம்பழம் போயிட்டே 4 மாம்பழம் சாப்பிட்டியோ இல்லையோ அப்புறம் போயிட்டே அது மாதிரி சத்சங்கத்துக்குள்ள வந்தாச்சுன்னா பெருமாளை பத்தி பேசிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் நின்றோம்னாலே கல்வி நம்மளை முடிச்சுக்கிது அவாத்து மாமா ஏன் வரல இன்னைக்கு உபன்யாசத்துக்கு இவாத்து மாமா ஏன் வரல அவாத்து மாமா உபன்யாசத்திலே தூங்கி போயிட்ட இந்த பம்பெல்லாம் வேண்டிய அனுபவிச்சோமா போயிட்டே கதை கேட்டோம்னா திருப்தியாச்சு இன்னைக்கு கதை கேட்டோம் திருப்தியா ததாத்மா பிரசீத இன்னைக்கு பூரா மனசு சந்தோஷமா கதை கேட்டாதான் கதை சொன்னாதான் சொல்றவாளுக்கு சொன்னாதான் சந்தோஷம் கேட்கிறவாளுக்கு திருப்தியா கேட்கும் க்ஷண சங்கேன சாதுஷுங்கிற பாகவதத்துல சத்சங்கங்கிறது ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட பரம லாபம் அதே போல துஷ்ட சங்கம் ஒரு க்ஷணம் கிடைச்சா கூட விட்டுட்டு ஓடி போயிடணும் ஒரு க்ஷணம் தானே என்ன பண்ண போகுதுன்னு கைகே நினைச்சா மந்திரத்தை மாட்டிண்டா கடைசியில தீராத பழி இன்னி வரையில் கைக்கு எல்லாரும் திட்டு இருக்கட்டே தவிர யாரும் வாழ்த்தல ஏன் துஷ்ட சங்கம் ஒரு முட்டை பூச்சிட்டாங்க அது என்ன பண்ண போகுது விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது குட்டி போட்டு விழுப்புறம் முட்டை பூச்சியாது நல்ல வேளை நம்ம பார்த்து முட்டை பூச்சி இல்லை உழைச்சோம் ஆனா கிராமங்கள்ல கரையான்னு ஒண்ணு உண்டு மூட்டை பூச்சின்னு ஒண்ணு உண்டு கொசுன்னு ஒண்ணு உண்டு நல்ல வேளை நம்ம பார்த்து கொசு கிடையாது மூட்டை பூச்சி கிடையாது கரை சாதுக்கள் வாழ்ந்த கிரகம் சாதுக்கள் வாழ்ந்த கிரகத்துல வாழ்ந்தாலேயே மனசுக்கு நிம்மதியா இல்லையா இந்த சத்சங்கம் அப்பேற்பட்ட சத்சங்கத்தை யார் கொடுப்பாருன்னா சத்குருநாதர்
बरसते बरसते सद्गुरु कृपा, बरसते बरसते सद्गुरु कृपा, पीवो पीवो प्यारे मन निशि निसारा, पीवो पीवो प्यारे मन निशि निसारा, पीवो पीवो प्यारे मन निशि निसारा, आनंद 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 ही मेरा, 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 नाचो गाओ राधा कृष्ण अरणा राधा कृष्ण, नाचो गाओ राधा कृष्ण रणवीरा, राधा कृष्ण रणवीरा, रणवीरा, राधा कृष्ण राधा कृष्ण रणवीरा, रणवीरा, राधा कृष्ण राधा कृष्ण, नाचो गाओ नाचो गाओ नाचो गाओ नाचो गाओ नाचो गाओ नाचो गाओ राधा कृष्ण, नाचो गाओ राधा कृष्ण, नाचो गाओ राधा कृष्ण, बरसते बरसते सद्गुरु कृपा, पीवो पीवो प्यारे मन निशि निसारा. என்ன அர்த்தம்னா, காவேரி இப்ப வெள்ளம் வர்ற மாதிரி சத்குரு கிருபை பொழிஞ்சுன்னு இருக்கான். கர்நாடகாவில் மழை பொழியிற மாதிரி இங்க சத்குரு கிருபை பொழியுது. அதுதான் இங்க பரசத்தே பரசத்தே சத்குரு கிருபா. அது என்ன பண்ணணும்னா, பீவோ பீவோ பியாரே மன, மனம் கொண்ட மட்டும் குடிக்கணுமா கூப்பிடுற சாதுக்கள். அது என்ன என்ன ஆனந்த ஆனந்த, ஒரே ஆனந்தம். சத்சங்கத்துல ஆனந்தம். மற்றபடி சாப்பாட்டுல ஆனந்தமா அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஆனந்தம். அதுவும் பாயசம், டயபிட்டிஸ் பேஷண்ட் எல்லாம் பாயசமே போட்டுக்கூடாது. கொஞ்சம் போட்டு பார்த்தா நல்லா இருக்கே, இன்னும் சுகரை தூக்கி விடும். அப்ப என்ன சத்சங்கத்துக்கு வந்தோம்னா ஆனந்தத்தை அந்த சத்சங்கம் சத்குரு கிருபையினால தான் கிடைக்கும். அந்த சத்குரு தான் சுகாச்சாரியர். ஏன் செய்தினா, பரீட்சித் மகாராஜா அவனுக்குன்னு வந்த தத்ராபவத் பகவான் வியாசபுத்ரகா எதிர்ச்சயாகாம் அடமானோ அனபேட்சா அலக்ஷ்யலிங்கோ நிஜலாபதுட்டகா விருதஜபாலை அவதூத வேஷகா தம் தட்டவர்ஷம் சுகுமார பாத கரோரு பாக்வம் ச கபோதநாத்ரம் சார்வாய தாட்சோனச துல்லிய கர்ணம் சுப்ரானனம் கம்பு சுஜாத கண்டம். தோல் சந்தியில எலும்பு தெரியாதவண்ண சதைப்பற்று உடையவர், உருண்டு கிரண்ட புஜங்கள். அப்பேற்பட்டவர் பக்ர விகீர்ண கேசம், சுறுசுறான கேச பாரங்கள். 16 வயசு அன்பி. யாருன்னு? சுகாச்சாரி. 16 வயசு தான். அப்படிப்பட்டவர் தாமரை புஷ்பம் போன்ற கண்கள், கர்ணாந்த தீர்க்க நயனம். அப்பேற்பட்ட மூக்கு அப்படின்னா கொடி மூக்கு, பவள வாய், உருண்டு திரண்ட புஜங்கள், அழகான முத்து பற்கள், கண்ணாடியை ஒத்த கன்னங்கள். அந்த சுகாச்சாரியார் அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் திடீர்னு ஆவல் துடிக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற, சுவாமி, லோகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு மனுஷன் किं श्रोतव्यम अतो जप्यम किं कर्तव्यम निर्विहि प्रभु. எதை கேட்கணும், எதை ஜெபிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை கேட்கக்கூடாது, அதையும் சொல்லணும்.
वरीयानेशते प्रश्नः कृतो लोकगीतं नृपणे आत्मवित्सम्मतः पुंसां श्रोतव्यादिषयत्परः श्रोतव्यानि राजेन्द्र नृणां सन्ति सहस्रशः अपश्यताम् आत्मतत्त्वं गृहेषु गृहमेदिनाम्. அழகா சொல்றார். நல்ல கேள்வி அப்படிங்கிற ஞானிகள்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். கிம் எதை கேட்கணும்? கிம் ஸ்ரோதவ்யம் அதோ ஜப்யம். எதை கேட்கணும், எதை ஜபிக்கணும், எதை செய்யணும்? ஒரு மனுஷனா பிறந்தவன் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கணும்னா எல்லார்ட்டும் கேட்கக்கூடாது. ஒரு சினிமா பிட்டு குடிச்சவன்கிட்ட போய் அதை கேட்டோம்னா இந்த சினிமாவை கேளு இதை பாரு அப்படின்பா. அவன்கிட்ட கேட்கக்கூடாது. பின்ன ஞானிகள் ஆத்ம ஞானிகள்கிட்ட வந்து எதை கேட்கணும் அப்படின்னா பகவானுடைய கதையை கேளு, அவனையே தியானம் பண்ணு. ஸ்ரோதவ்யா கீர்த்திதவ்ய ஸ்பர்த்தவ்ய சேச்சதா அபயம் அப்படிங்கிற. யாரை ஸ்மரிக்கணும் அப்படின்னா பகவானை தான் ஸ்மரிக்கணும், பாகவதான ஸ்மரிக்கணும். பரம பாகவதான்னு நினைச்சு சொன்னேன். பிரகலாதர், நாரதர், பராசரர், குண்டலி அவளால் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் நினைக்கணும். கிருஷ்ணரே அப்படியே சொல்றார், ஒவ்வொரு நாளும் பிராத காலத்தில் நான் நினைச்சிருப்பேன். ஒவ்வொரு பாகவதரா நினைச்சுப்பா கிருஷ்ணர். ராமரும் அப்படியேதான். அப்ப நம்மளும் அந்த லிஸ்ட்ல சேர வேண்டாமா? எத்தனை ஜென்மம் எடுத்தாச்சு. ஆனா குழந்தைகளுக்கு காமிக்க வேண்டிய நல்ல பாதையை காமிச்சாச்சு. அழகா பஜனை பண்ற, அழகா பூஜை பண்ற. அப்ப இனிமே என்ன பண்ணுங்க? கதை கேட்கிறா. அப்ப குழந்தைகளுக்கு ஒரு நல்ல இது பண்ணியாச்சு. இனிமே நமக்கு என்ன அப்படின்னா சொச்ச பொழுதுக்கு ஹரிநாமம், பாகவதத்தை படிக்கிறது, பாகவதத்தை கேட்கறது. அண்ணா கதை கையில் இருந்ததுன்னா அப்படியே டக்குன்னு செல்ல ஆன் பண்ணோம்னா அண்ணா குரல் கேட்கறது, அண்ணாவுடைய பாகவதத்தை கேட்கறது, ராமாயணத்தை கேட்கறது. போறதுக்கு புண்ணியத்தை தெரிவிக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வயசாகிட்டே வருது. எல்லாரும் இன்னும் எத்தனை நாள் இருப்போம்னு கேரண்டி கிடையாது. அதனால சுகர் சொல்ல பரீட்சித்தே லைஃபுக்கு கேரண்டி கிடையாதுப்பா அப்படிங்கிற. 2 பேர் எனக்கு தெரிஞ்சு லைஃபுக்கு கேரண்டி கிடையாதுங்கிற. ஒன்று எல்ஐசி ஏஜென்ட் சொல்கிறார், ஐயா லைஃபு கேரண்டி கிடையாது, நீங்கள் வந்து இன்சூர் பண்ணிக்கோ உங்கள் லைஃப்பை. ஜஸ்ட் 10 lakhs அப்படிங்கிறார். நமக்கு 10 lakhsன்னு பெரிய ஒரு பணமாக தோன்றுறது. 10 லட்சம் தான் சார், இன்சூர் பண்ணிக்கோங்க சார்ங்கிறார். யார்? எல்ஐசி ஏஜென்ட். அதே போல ஸ்ரீ அண்ணா சொல்வா, வாழ்க்கைங்கிறது கேரண்டி கிடையாது. 30லையும் போகலாம், 60லையும் போகலாம், 50லையும் போகலாம், 40லையும் போகலாம். அப்ப நமக்கு என்ன கேரண்டி அப்படின்னா, கேரண்டி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறான். ஏசி வாங்கினா கூட ஒரு 4 வருஷம் கேரண்டி. ஒரு ஃபேன் வாங்கினா கீதான் ஃபேன் அந்த காலத்துக்கு 7 வருஷம் கேரண்டி. அப்ப அதுக்கெல்லாம் கேரண்டி உண்டு, நமக்கு கேரண்டி கிடையாது. அப்ப ஆத்மவித்சம்மத பும்சாம் சோதவ்யாதிஷேத்பரஹ சோதவ்யாதீனி ராஜேந்திர நிணாம் சந்தி சகஸ்ரஜயா அபஷ்யதாம் ஆத்மதத்துவம் கிரகேஷு கிரகமேதினாம். என்ன அர்த்தம்னா அபஷ்யதாம் ஆத்மதத்துவம், ஆத்மதத்துவத்தை பார்க்காத அப்பேற்பட்ட லௌகீகர்கள் அவளுக்கு சத்சங்கம்னா என்னன்னே தெரியாது. ஆயிரக்கணக்கான பேரை டெய்லி பார்க்கிறோம், பிறக்கிற ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க உலகத்தில். அப்படியும் கூட பஷ்யத்தி ந பஷ்யத்தி என்ன அர்த்தம்னா இதை பார்த்தும் கூட ஆத்ம ஞானம் உண்டாகலையே அப்படின்னு சொல்றோம். நமக்கும் இது மாதிரி ஒரு காலம் வருமே, எல்லாரையும் தூக்கி போற மாதிரி நம்மளையும் தூக்கி போவாளி 4 பேர். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கணும்னா காற்றுள்ள போது தூற்றிக்கொள்ளு சொல்ற மாதிரி சத்சங்கத்தை தேடிக்கணும். ஒரு மனுஷனுடைய லைஃப் ஸ்பேன் 60 வருஷம்னு வச்சிருந்தோம்னா அது 30 வருஷம் தூக்கத்திலே போயிடும். பாக்கி 30 வருஷம் படிப்புலையும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிறதுலையுமே போயிடுறது. அந்த காலத்துல பரவாயில்ல, அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லையும் 10 குழந்தைகள் அப்படி. அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார், ஆத்ம சைன்யம். சுத்தர் பேர் வைக்கிறார், என்ன கோச்சிக்காதீங்கோ. ஆத்துல 10 பேர் இருந்தா அது ஒரு சைன்யமா. சைன்யம்னா என்ன அர்த்தம்? ஒரு சேனை, அது ஒரு படை. அந்த படைக்கு யார் தலைவர்னா வீட்டின் தலைவர் தான், படை தலைவர் தான். இவர் சொல்ற சுத்தர் சொல்ற ஆத்ம சைன்யேஷு அசஸ்வபி. ஏன் அந்த அசஸ்வபி அப்படின்னா நிலையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிற. அதனால
தஸ்மாத் ஆதலால் பகவான் ஹரிவீஸ்வரஹ ஸ்ரோதவ்யஹ கீர்த்திதவ்யஸ்ச ஸ்மர்த்தவ்ய சேச்சதா ஆபயம். உடனே இந்த பரீட்சித்தை பார்த்து சொல்ல, பரீட்சித்து நீ ரொம்பவும் அதிர்ஷ்டக்காரன் அப்படிங்கிற. என்ன சுவாமி எனக்கு அதிர்ஷ்டக்காரன் சொல்றேன்? ஒரு முனிவருடைய கழுத்துல பாம்பை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன், நான் என்ன பொய்யா சொல்றேன்? அடுத்த க்ஷணம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதுப்பா லைஃப்ல. ஆனா உனக்கு 7 நாள் அந்த சிங்கிங்கிற பையன் உனக்கு சாபம் கொடுத்துருக்கான். இன்னும் லைஃப் 7 நாள் இருக்கேன். சில பேருக்கு அடுத்த க்ஷணம் போக போகுதுன்னே தெரியாது. சில பேர் சொல்லுவார், ராத்திரி 12 மணி வரையும் பேசிட்டு இருந்தார், மக்கள் பார்த்தா ஆள் போயிட்டார் சார். ஆனா ஒரு விஷயத்துல இன்னும் 7 நாள் இருக்க போறேன், அதனால ஒரு சத்தாகத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு. ஆனால் எது ரொம்ப வசதி அப்படின்னா, நம்ம இன்னும் இருக்க போறோம் நினைச்சிட்டு காலம் தள்ளுறதை விட எது முக்கியம்னா, இந்த 7 நாள் இன்னும் இருக்க போறோங்கிற ஒரு கேரண்டி உனக்கு கொடுத்துட்டாரு இல்லையா அந்த ரிஷிகுமாரன். அதனால நீ தான் ரொம்ப லக்கி ஃபெலோ அப்படிங்கிற. உடனே கேட்கிற, இந்த பாகவதங்கிறத சுகர் சொல்லிக்கிறார், எங்க அப்பா பிதுகுந்தைப்பாயநாத்து அகம், எங்க அப்பாட்டே இதை கத்துட்டேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட சுகம் அத்தியாபயாமாச நிவர்த்தி நிரத்தம் முனிகின்னு அப்பாட்டேந்தே கத்துண்டாராம் 18,000 ஸ்லோகங்களையும். ஆனா இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி 18,000 ஸ்லோகங்கள் கத்துக்கிறதுக்கு அவ்வளவு பொறுமை இருந்துதான் சுகருக்கு. அதனால அவ அப்பா சொல்ல சொல்ல ஜென்மாத்தியஸ்ய அப்படின்பார். உடனே ஜென்மாத்தியஸ்ய அப்படி 2 தடவை சொல்லி அவ்வளவு கத்துண்டார். பரிசுத்து கேட்கிற, சுவாமி யோகிகள்லாம் பகவான் எப்படி அடைஞ்சா? ஜிதாசனோ ஜிதசங்கோ ஜிதஸ்வாசோ ஜிதேந்திரியா ஸ்தூலே பகவதோ ரூபே மனசந்தாரயித் தியா. யோகிகள் 2 விதமா இருக்கா. அதுல சுதல விதல அத்தல தலாதல ரசாதல பாதாளாதி 7 லோகங்கள், பூலோகம் புவர்லோகம் சர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்தியலோகம், 7 லோகங்கள், 7 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டா. அண்டாகாரமாக பகவான் நிற்கிறார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா விராட் அப்படின்னு பேர். சில யோகிகள் விராட் ஸ்வரூபமாக பகவானை தியானம் பண்றார். பாதாளமேத ஸ்ரீபாத மூலம் படந்தி பாஷ்டி பிரபதே ரசாதலம். அப்படி பாதாள லோகம் எதுனா அந்த விராட் ஸ்வரூபனுடைய உள்ளங்கால் அப்படிங்கிற. அதுக்கு மேல பாதாளத்துக்கு மேல இங்க அத்தல வித்தல சுத்தல தலாத்தல ரசாத்தலம் எதுனா புறங்கால், அப்புறம் முழங்கால். இப்படி அவருடைய மூட்டுக்கள் 2 சுதலம், அவருடைய திருத்தொடைகள் அத்தலவித்தலம், அவருடைய இடுப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பூமி. அவருடைய வக்ரஸ்தலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மேல போறது. இப்ப அப்ப அந்த வக்ரஸ்தலங்கிறது நாபிங்கிறது ஆகாசம், அதுக்கு மேல உள்ள பகுதி அவருடைய வக்ரஸ்தலம். அவரது திருக்கட்டம் ஜனலோகம், அவருடைய வதனம் தபோலோகம், அவருடைய தலை அப்படிங்கிறது சிரசு அப்படிங்கிறது சத்தியலோகம். சத்தியம் து சிஷாணி அப்படிங்கிற. இப்படி பாதாதி கேசாந்தம் பகவானை தியானம் பண்றார். பாதாள மேதசி பாதமூலம் படந்தி பாஷ்டி பிரபதே ரசாதலம் தலாதலம் ரசாதலம். அப்பேற்பட்ட இந்த 7 லோகங்களும் பூமிக்கு அடியில் இருக்கிறது. அப்புறம் பூமிக்கு மேல இருக்கக்கூடிய பூதலம், பூலோகம் புவர்லோகம் சர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தப்போலோகம் சத்தியலோகம் பரியந்தம் விராட் ஸ்வரூபனுடைய இடுப்பிலிருந்து தலைவரையிலையும் அந்த பகுதி. இப்படி தியானம் பண்றவா யாருன்னா சில யோகிகள், அவளுக்கு வைராஜ்யம் அப்படிங்கிற பதவி கிடைக்கிறது. இன்னும் சில யோகிகள் இருக்கா. கேச்சி ஸ்வதேகாந்திர ஹிருதயாவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சகதாங்க சங்க கதாதரம் தாரணியா ஸ்மரந்தி பிரசன்ன வக்ரம் நளினாய தக்ஷணம் ததம்ப கிஞ்சல்க பிஷங்கவாசம் லசன் மகாரத்ன கிரண்மயாந்ததம் ஸ்புரன் மகாரத்ன கிரீட குண்டலம்
உன்னிங்கிற விற்பங்கஜ கன்னிகாலயே யோகேஸ்வர ஸ்தாபித பாத வல்லபம் ஸ்ரீலக்ஷ்மண கௌதுர திரகந்தரம் வனமாலயா. அப்படி அந்த யோகிகள் என்ன பண்றாங்கன்னா கட்டவரல் பிரமாணமா விஷ்ணுவை தியானம் பண்றாங்க. நம்ம சின்ன கிருஷ்ணன் இருப்பார் இல்லையா, அது விஷ்ணு இருப்பார். அது மாதிரி ஹிருதயத்துல நீலமேக சியாமளவர்ணமா திவ்ய பீதாம்பர தாரியா தாமரை கண்ணனா பேர்பட்ட குட்டில குந்தளனா மகர குண்டல தாரியா வைஜெயந்தி மாலாதரனா அந்த யோகிகள் பகவான் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்றாங்க. 2 நிமிஷம் நம்மளால கண்ணை மூடி தியானம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். யோகிகள்லாம் நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் 1 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்றதுக்குள்ளேயே மனசு அலைவாஞ்சு உன்னை கண்ணை திறந்து இப்படி பார்க்கணும். மனசு எங்கேயாவது அடக்க முடியுதோ அடக்கவே. உடனே பட்டுன்னு 2 நிமிஷம் தியானம் பண்ணுவோம்னு சொன்னே உடனே தாகம் அடிக்கிறது, ஒரு நல்ல காஃபியா கலந்து கூட அப்படிங்கிறது நம்மளால அடக்கவே முடியாது மனசு. இல்லது அன்னைக்கு தான் பார்த்து ஆமா அன்னைக்கு அந்த மாமா என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனார், இன்னும் தரலை, நம்ம போய் கேட்போம் அப்படின்னு ஏதாவது இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் மனசு அடக்கிறதுங்கிறது. ஆனா இப்படி இந்த 2 விதமான யோகிகள் மனசை அடக்கி பகவானிடத்தை கொண்டு நிலைநிறுத்துற அப்பேற்பட்ட யோகிகள் கடைசியில எப்படி அவ பிராணனை விடுறாங்கிறத இங்க சொல்ற. பொதுவா பிராணன் கடைசி காலத்துல எல்லாருக்கும் போகும், கண் வழியா போகும், காது வழியா போகும், மூக்கு வழியா போகும், வாய் வழியா போகும். புதம் வழியாக போனா நேர யமலோகத்துக்கு தான் டிக்கெட். கபால மோட்சம்ங்கிறது சொல்றோம். இங்க கிருஷ்ண சாஸ்திரிகள் கபால மோட்சம்னு சொல்றா, உபன்யாசம் பண்ணிட்டு செய்ய ரொம்ப வேலை. அப்ப யோகிகள் என்ன பண்றா அப்படின்னா மூலாதாரத்திலிருந்து அந்த பஞ்ச பிராணங்களை கிளப்பி அந்திம காலத்துல மணிப்பூர சக்கரம் அப்புறம் விசுத்த சக்கரம் இப்படி இந்த 6 சக்கரங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த பஞ்ச பிராணங்களை ஏற்றி, ஏன்னா கண் வழியா அவளுக்கு இஷ்டம் இல்லை, மூக்கு வழியா போறதுக்கு இஷ்டம் இல்லை, வாய் வழியா சில பிராணம் போகும், அதுவும் அவளுக்கு இஷ்டம் இல்லை யோகிகளுக்கு. அப்ப மூலாதாரத்திலிருந்து மணிப்பூரக சக்கரத்திலிருந்து கிளம்பி விசுத்த சக்கரம், அநாகத சக்கரம், தவல் மூலம், ஆக்ஞா சக்கரம், பிரம்மரந்தரம் வழியா அப்படியே வெடிச்சுண்டு நேரா கிளம்புறாங்க. அந்த யோகிகள் சிம்சுமார சக்கரம் வழியாகவும் அதேபோல அக்னிலோகம் வழியாக கிளம்பி நேரா ஜனோலோகத்துல பிருகு மகிழ்ச்சிகள்லாம் இருக்காளே அவளோட சேர்ந்து எவ்வளவு காலம் அந்த யோகிகள் இருப்பான்னா பிரளயம் மகா பிரளயம் வரையிலும் ஜனோலோகத்துல ஆனந்தமா சஞ்சாரம் பண்ணுவோம். அப்படி ஜனோலோகத்தில் இருக்கும்போது மகாபிரளயம் வரும்போது ஆதிசேஷன் தன்னுடைய 1000 முகங்களாலையும் அக்னி அப்படி கக்குவான். அக்னியை கக்கும்போது எல்லா லோகங்களும் அப்படியே பத பத பதன்னு எரியும். அப்ப ஜனோலோகத்தில் உள்ள பிருகு மகிழ்ச்சிகள் முதலிவாளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி நேரா பிரம்மலோகம் வந்துருவா. பிரம்மலோகத்துல நிம்மதியா இருப்பா. பிரம்மலோகத்துல அந்த ஆதிசேஷனுடைய அந்த அக்னி கிட்டக்க கூட வராது. அப்ப அங்க என்ன அப்படின்னா பிரம்மலோகத்துல ஆர்த்தி அப்படிங்கிறதே கிடையாது, நச்சோத்வேக வருத்தம் கிடையாது, மன வருத்தம் கிடையாது, சரீர வியாதி இருக்காது, மூப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு வருத்தம் அவளுக்கு என்னென்ன நம்மளை பார்த்து வருத்தப்படுறா, பூலோகத்துல இவாளுக்கு இது கிடைக்கலையே, சம்சாரத்தில் உழண்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தவிர பிரம்மலோகத்துல பிரம்மஞானிகளுக்கு வேற எந்த வருத்தமும் கிடையாது, ஹாப்பியா. அதையும் விரும்பாத யோகிகள் நேரா அந்த வைகுண்ட லோகத்துல பாலோடு பால் கறக்கிற மாதிரி தேனோடு தேன் கறக்கிற மாதிரி பகவானிடத்துல வந்து வைகுண்டத்துல சேருவா அந்த யோகிகள். இதெல்லாம் பரீட்சித்த ஊர்வரேதசுகளுக்கு தான் இப்பேற்பட்ட அச்சிராதி மார்க்கம். ஆனால் சம்சாரிகளுக்கு சொப்பனத்துல கூட வைகுண்டம் கிடையாது அப்படின்னு பரீட்சித்து கன்னத்துல கை வச்சுருட்ட எனக்கு எங்கே கிடைக்க போகுது, அதுவும் நான் வந்து ஒரு செத்த பாம்பை மகரிஷியோட கழுத்துல போட்டேன், இவரோ ஊர்வரேதசுகளுக்கு தான் அப்படின்னு கல்யாணம் பண்றவாளுக்கு கிடையாதுங்கிற. அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னு வருத்தத்தோட கன்னத்துல கை வச்சிருந்தத சுக்கர் பார்த்துட்டார். உடனே அபயம் கொடுக்கிற, உனக்கு கிடைக்காதுங்கிறது கிடையாது, உனக்கும் கண்டிப்பா கிடைக்கும். எப்போ சம்சாரிகளுக்கு வைகுண்டம் கிடைக்கும்னா பிபந்தியே பகவதः ஆத்மனஸ்ஸதாம் ததாம்ருதம் ஸ்ரவணபுடேஷு சம்ருதம்
पुनन्ति ते विषय विदूषिताशयं ब्रजन्ति तच्छरण सरोरुहान्तिकम् बड़ा सुंदर पिबन्ति ये यार श्रद्धया कथा केक्करालो पिबन्ति ये भगवतः आत्मन सतां कथामृतं कृष्ण कथामृतத்தை ராம கதாமிருதத்தை காதாகிய தொன்னையினால யார் ஆனந்தமா குடிக்கிறாளோ அதே உட்கார்ந்து சொல்லி தூங்கி போயிடுவா. அது மாதிரி இல்லாம ஸ்ரத்தையா கதை கேட்கும்போது ஆனந்தமா அப்படி யார் கேட்கிறாளோ அவளுக்கு அந்திம காலத்தில் கிருஷ்ண பரமாத்மா அபயம் கொடுத்து தன்னுடைய சரணத்துக்கு அழைச்சிக்கிறார். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல. இனிமே ஏன் நம்ம கதையை விடுறோம்? पुनन्ति ते विषय विदूषिताशयं ब्रजन्ति तच्छरण सरोरुहान्तिकम्. அதுலயும் ஏன் கதை கேட்டு போறவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா. ஏன் அது எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? யோகிகளுக்கு கிடையாதா? தபஸ்விகளுக்கு கிடையாதா? யாகம் பண்ணவாளுக்கு கிடையாது. இங்க கரெக்டா சொல்ற. அதுக்கு ஒரு திருஷ்டாந்த அண்ணா சொல்லுவா. ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் வைகுண்ட வாசல் வந்தாச்சு. எல்லாரும் காத்துட்டு இருக்கா. கதவை இன்னும் திறக்கல. ஜெய விஜயாவிட இப்ப திறக்க போற. அதுல கதவை திறந்துண்டு எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு பூலோகத்துல இருக்கிற மாதிரி இல்லை. அவ தனித்தனியா நிற்கிற. உடனே அந்த கதவை திறந்துட்டு ஜெய விஜயாவிட ஜெயன் எங்கேருந்து வந்த சுவாமி இங்க வரும் அப்படின்னார். தாடி வீசையெல்லாம் வச்சுட்டு இருக்க. உங்களுக்கு எப்படி இந்த வைகுண்டம் கிடைச்சது அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், நான் பூலோகத்தில் அஷ்டாங்க யோகம் அபியாசம் பண்ணினேன். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி எல்லாம் பண்ணினேன். அதனால சுவாமி எனக்கு கொடுத்துருக்கார். ரொம்ப சந்தோஷம். அந்த ஹால்ல ஒரு மூலையில போய் உட்காருங்கோ அப்படின்னு. மூலையில போய் உட்காந்துட்டேன். கிடைச்சதே வாச்சிதே இன்னொருத்தர் கூப்பிட்டார். சுவாமி இங்க வரும். ஒரு ரிஷி அங்கேருந்து வந்தார். அந்த ரிஷியை பார்த்து ஜெயன் கேட்டார், உங்களுக்கு எப்படி வைகுண்டம் கிடைச்சதுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், நான் கோடை காலத்துல பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்ணேன். மழை காலத்திலையும் இதுலயும் பனிக்கட்டி மத்தியில உட்காந்து தபஸ் பண்ணேன் குளிர்காலத்துல. அதனால எனக்கு பகவான் இந்த வைகுண்ட லோகத்தை கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க இந்த மூலையில உட்கார். நம்மள மாதிரி ஒரு பரம பாகவதர் அங்கேருந்து வந்த சுவாமி இங்க வாங்க. நீங்க என்ன எப்படி உங்களுக்கு இந்த வைகுண்டம் கிடைச்சது? நீங்க என்ன சாதனை பண்ணீங்க? சாதனையா? எங்க குருநாதர் சொல்லுவார், சாதனையை அவலம்பிச்சா நீ வேதனையை தான் அடையணும். அதனால நான் எந்த சாதனையும் பண்ணல. எங்க குருநாதர் எப்போதும் கதை சொல்லுவார். இந்த கிருஷ்ண கதையை கேட்டு கேட்டு தேம்பி அழுவேன். கிருஷ்ணா, நீ எப்பேற்பட்ட பாகவதாளுக்கு நீ அபயம் கொடுக்குற, எனக்கு கொடுக்க கூடாதா அந்திம காலத்துல அப்படின்னு நினைச்சுப்பேன் அப்பப்ப. அதுக்காக நான் ரொம்ப பிரயாசப்படலை. எங்கெங்கெல்லாம் என் குருநாதர் சப்தாகம் பண்ணாரோ அங்கெல்லாம் போய் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்ந்து அவர் முகத்தையே பார்த்துட்டு கதை கேட்பேன். கதை கேட்கும் போது சில இடங்கள்லாம் எனக்கு மனசு அப்படியே திரவிச்சு போய் கண்ணில் புலபுலன்னு அழுக வந்துடும். ஐயோ, ஞானிகள் மாதிரி நான் இல்லையே, பிரகலாதன் மாதிரி இல்லையே, துருவசுவாமி மாதிரி தபசு இல்லையே, அப்பேற்பட்ட பிரகலாதன் மாதிரி நான் ஞானி இல்லையே, அந்த அம்பரீஷன் மாதிரி சிறந்த பாகவதனா இல்லையே, அசடாட்ட இருக்கேனே கிருஷ்ணா அப்படின்னு அடிக்கடி நான் அசடு கிருஷ்ணான்னு நான் கிருஷ்ணன்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். இந்த அசட்டுக்கு கிருஷ்ணன் மதிச்சு எனக்கு இன்னைக்கு வைகுண்டத்தை கொடுத்துருக்கான். நீர் தான் அந்த பகவானை பார்க்கறதுக்கு முழு யோகியத்தை உடையவர். யார் அசடுன்னு நினைக்கிறாளோ அவளை பார்த்து சொல்றார் ஜெயன், சுவாமி மத்தியில உட்கார்ந்துருக்க சிம்மாசனத்துல அவருடைய சரணகமலத்துல போய் உட்கார்ந்துக்கோங்கோ அப்படின்னு ஒரே ரிஷி. உடனே அங்கேருந்து கிளம்பி கதவை திறந்து உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துருக்காரு இல்லையா சிம்மாசனத்துல. தச்சரண சரோருகாந்திகம், சரணகமலத்துல ஆஞ்சநேயர் மாதிரி உட்கார்ந்துட்டு கிருஷ்ணனை வெச்சகன் வாங்காம நெகிதஸ்மாத் மனக்கச்சித்து சக்ஷுஷீவா நரோத்தமாத்து நரசக்னோதி அபாத்திரட்டும் அதிக்கிராந்தேபி ராகவேன்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனையே வெச்சகன் வாங்காம பார்த்துட்டு இருந்தாராம். அந்த பரம பாகவதர் எவர் தன்னை அசடுன்னு சொல்லிட்டாரோ அவருக்கு கிருஷ்ணன் சரணம். பிபந்தியே பகவதஹ கனசதாம் கதாமிருதம் ஸ்ரவணபுடேஷு சம்ருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் பிரஜந்தி தச்சரண சரோருகாந்திகம். பழகான ஸ்லோகம். அப்பேற்பட்ட
சுகரை பார்த்து பரிஷத் கேட்கிற, சுவாமி சிருஷ்டியை சொல்லுங்க. எடுத்த இடத்துல சிருஷ்டியை சொல்லலையா? அதனால சுகர் ஒரு ஸ்துதி. நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுத்பவஸ்தான நிரோதனீயா கிரகீத சக்தி கிருதயாய தைனாம் அந்தர்பவாய அனுபலக்ஷவர்த்தனே பூயோ நமஹ சத்ருஜினச்சிதே அசதாம சம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனः பார்மஹம்ஸ்யவஸ்ரமே व्यवस्थितानाम् अनुवृद्यता सुषे नमो नमस्ते ऋषभाय सत्वरां विदूर काटाय मुहुः योगिनां निरक्तसाम्यादिशेन राजसा स्वधामनि ब्रह्मणि रंसते नमः. சுகருடைய வாக்கு. சுகர் சொல்றார், சோழனுக்கு ஸ்ரீட்ட பகவான் பச்சாம்சிமே, என்னுடைய நாட்டை பகவான் அலங்கரிக்கட்டும் என பகவத் குணம் சொல்லும்போது ஒரு அபசப்தம் வந்திருக்க கூடாது. ஆஞ்சநேய சுவாமி ராமர் லக்ஷ்மணாவை சோத்திரம் பண்ணும்போது ஒரு அபசப்தம் தான் வரலையா. ராமரே புகழற. அப்படி அவ்வளவு படிச்சிருந்தா போராது, சுவாமி கிருப்பை இருந்தாதான் அபசப்தம் வாக்குல வராமரும். அதனால அப்பேற்பட்ட சுக்கர சொல்றார், நம பரஸ்மை புருஷாய பூயசே. பிரபு பெருசுக்கெல்லாம் பெருசு யாருன்னா ராமர், இந்த பகவான் பெருசுக்கெல்லாம் பெருசு. எதெல்லாம் வசத்தியான விஷயங்கள் சொல்றோமோ அதெல்லாம் காட்டிலும் வசதி. அவருக்கு சமம் உண்டான்னா சமமே கிடையாது, அதிகமும் கிடையாது. அதிக சாமிய விமுக்த தாம் தான். அப்பேற்பட்ட பிரபு லோகத்தில் ஏன் அவதாரம் பண்ணி கஷ்டப்படுற? நம்ம கேளல, நமக்கெல்லாம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா ராமர் பாருங்க, நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டு வந்து நிற்கிற, காட்டுக்கு ஓடுங்க. அப்பாவை பிரிஞ்சார், அம்மாவை பிரிஞ்சார், ராஜ்யத்தை இழந்தார். சரி காட்டையாவது நிம்மதியா இருந்தார், கொஞ்ச காலம் நிம்மதியா இருந்தார். அது பொருட்களை ராவணன் அங்கேருந்து வந்து சீதையை அபகரிச்சுட்டு போறான், புலம்பி தள்ளுற அங்க. அப்ப என்னென்ன எவ்வளவு கஷ்டம். சரி அப்படியாவது அந்த சீதையை தேடி தேடி அலைஞ்சாரே, கால் நோக வித்தம் தண்டக கண்டகைங்கிற தண்டகாரண்யத்தில் உள்ள கல்லு முள்ளு குத்துற மாதிரி ஓடி ஓடி சீதையை சீதைன்னு அலறின. மடிசருக்காய் படாதாங்கிற ஆழ்வார். அப்படிலாம் கஷ்டப்பட்டு கடைசியில ஏதோ சீதையை வெட்டிட்டான் அப்படின்னு மூச்சையாகியும் விழுந்தார். இந்திரஜித்து சீதையை வெட்டிட்டான், அது உண்மையான சீத்தைன்னு நினைச்சிட்டு ராமர் அப்படியே விழுந்துட்டார். உடனே அவர் தூக்கி மடியில போட்டு லட்சுமண சுவாமி அழற. ஒரு கஷ்டமா ரெண்டு கஷ்டமா, இதை விட என்ன கஷ்டம்? லட்சுமணர் அடிபட்டு கிடக்கார், இனிமே நான் எதுக்கு வாழணுங்கிற ராமர். என் தம்பி போயிட்டான், இனிமே நான் எதுக்கு வாழணும்? உங்க தம்பி போகல, முகம் அப்படியே பளிச்சுன்னு காந்தியோட இருக்கு, உங்க தம்பி சிரஞ்சீவி அப்படின்னு சுஷேங்கிற டாக்டர் வந்து சொல்றார். அப்புறம் ஆசுவாசப்படுத்திக்கிற. பரதன் நினைச்சுட்டு அழுத, லட்சுமணன் நினைச்சுட்டு அழுத, சீதையை நினைச்சுட்டு அழுத. அழுக 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 ராமாவதார். ஆனா அழுதுட்டே இருக்கிற செய்ய ஒரு பட்சிக்கு மோட்சம் கொடுக்குற. அது எப்படி அழுதுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு பட்சிக்கு மோட்சம் கொடுக்க முடியுமான்னா அதுதான் ராமருங்கிற. இந்த அழுகையில நாடகம் அப்படிங்கிறது. அதுக்காக பக்தால நினைச்சு அழுதுல நாடகமா? அதெல்லாம் நாடகம் இல்லை, வளர மாதிரி நடிக்கிற. அதெல்லாம் சில இடங்கள் தான். கபந்தனை விடும்போது அந்த கபந்தனை எப்படி வதம் பண்ணுவேன்னு தெரியலடா அப்படிங்கிற இந்த மாதிரி சில அழுகைகள் ராமர். அப்ப அதை நம்பிடக்கூடாது. பகவான் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு எட்டாதவர், நம்ம புத்திக்கு எட்டாதவர், நம்ம இந்திரியங்களுக்கு எட்டாதவர். அப்பேற்பட்ட பிரபுவை நம்ம இன்னைக்கு கோதண்ட ராமரை இன்னைக்கு கோவில சேவிக்கிறோமே, அதுதான் பெரிய பாக்கியம். தன்னை பகவான் சொல்லிக்காம மனுஷன் மனுஷன் மனுஷன்னு ஒரு போர்வையில தன்னை மறைச்சுக்கிறார் இல்லையா, அதுதான் ராமர். ஆச்சரியமான விஷயம். அண்ணா சொல்லுவா, தடுக்க முடியாத அப்பேற்பட்ட ஈஸ்வர தன்மையை தடுத்துட்டு தன்னை ஒரு மனுஷனா காமிக்கிறார். ஏந்து பிரம்மா வர நீ ஈஸ்வரனாச்சே அப்படிங்கிறச்ச அப்ப கூட ஆத்மானம் மானுஷம் பண்ணி ராமம் தசரதாத்மஜம், நான் ஒரு மனுஷன் தசரத ராஜகுமாரன், என்ன போய் ஈஸ்வரன் சொல்றேன் அப்படிங்கிற. என்ன கபட நாடகம். மருகேலா ஓ ராகவா மரு
மருகேலரா ஓ ராகவா மருகேலரா ஓ ராகவா மருகேல சராச்சர ரூபா மருகேல சராச்சர ரூபம் பராத்பர சூரிய சுதாகர லோச்சனா மருகேலரா ஓ ராகவா மருகேலரா. என்ன அர்த்தம்? ஆமா, நீ உன்னை மறைச்சிக்க முடியாதுன்னு. மருகேலரான நீ எங்க மறைகிற? நீ மறைச்சிக்க முடியாது. ஏன்? மருகேல சராச்சர ரூப. இந்த மைக்கும் நீந்தான், இந்த டேபிளும் நீந்தான், இந்த வாட்சும் நீந்தான், இந்த ஜால்ராவும் நீந்தான், இந்த மாமாவும் நீந்தான், இவாளும் நீந்தான், நானும் நீந்தான். நீங்க எல்லாரும் ராமஸ்வரூபம். மருகேல சராச்சர ரூப. சராச்சரங்கள் எல்லாம் நீந்தானே. பராத்பர பெருசுக்கெல்லாம் பெருசு பராத்பரா அப்படிங்கிற. பராத்பர சூரிய சுதா. சூரியனும் சுதாகரனாகிய சந்திரனும் உன்னுடைய திவ்யமான நேத்திரங்கள். ಅನ್ನಿನೀವನುಚು ಅಂತರಂಗಮೂನ ದಿನಗಾನ வெதக்கி தெரிசிக்கொண்டினைய. எல்லாம் உன்னுடைய சொரூபங்கிற. ಅನ್ನಿನೀವನುಚு அந்த உன் அந்தரமே எனக்கு புரியும். நீனே இவ்வளவு சொரூபமாக இருக்க, ஜீவ தத்துவமாகவும் இருக்க, புருஷ தத்துவமாகவும் இருக்க, ஈஸ்வர தத்துவமாகவும் இருக்க. நீதான் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்ற அது நீதான், துவைத்தம்ங்கிற அது நீதான், அத்வைத்தங்கிற அத்வைத தத்துவம் நீதான். ಅನ್ನಿನೀವನುಚು ಅಂತರಂಗಮೂನ ದಿನಗಾನ வெதக்கி. தேடி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிசிக்கொண்டினையா. தினகான வெதக்கி தெரிசி கொண்டினையா. என்ன தேடி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நீ தான் இந்த பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்க அப்படிங்கிற தத்துவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நின்னை காணி மதி நென ஜால நொருல. உன்னை தவிர வேற எந்த தெய்வத்தையும் நான் ஆசிரிக்க மாட்டேன். ஓ, எந்த தெய்வம் வந்தாலும் ராமன் தான் இந்த ஈஸ்வரனா இருக்க, ராமன் தான் இங்க விஷ்ணுவா இருக்க, ராமன் தான் இந்த பிரம்மாவா இருக்க. எல்லாம் நீ தான். அதனால நின்னே காணி. உன்னை தவிர என்னுடைய உள்ளம், மதினா என் உள்ளம், வேற எந்த தெய்வத்தையும் ஆசிரிக்க. நின்னே காணி மதி நென ஜால நொருல நது பிரோம பையா தியாகராஜனுத்த மருகேலரா. நீ உன்னை மறைச்சிக்க முடியாது. மறைச்சுக்கொள்ள நினைச்சாலும் உன்ன முடியாது. எல்லாம் நீ தான் அப்படிங்கிற ஆத்ம தத்துவ ஞானிகளை நீ வருத்தப்படவே வைக்க முடியாது. அவ எப்போதும் ஹாப்பியா ஞானிகளை பாருங்க. அவளுக்கு விரும்பு இருக்கு. ஒரு வேட்டி வேணும், அதை கட்டிக்கணும், ஒரு சாப்பாடு வேணும், அதை சாப்பிடணும். என்ன பண்ணும்? ஞானி இருக்கிற இடத்துல ஏதாவது வந்து விழுந்தா சாப்பிடுவா, அதுவும் இல்லையா ரொம்ப சந்தோஷம் இருப்பா. பக்தாளா அங்க இருந்து நாமதேவர் வர பாண்டுரங்கரை பார்த்து, கிருஷ்ணா எல்லாம் உன்னுடைய கிருப்பை, எனக்கு அருமையான மனைவியை அமைச்சு கொடுத்தியே, நான் பூஜைக்கு உட்காந்து எடுத்து எல்லாம் கொடுத்தேன், எல்லாம் அனுகூலமான பத்தினி அமைச்சதும் ஓம் கிருப்பை சொல்லிட்டு அவர் போயிட்டார். அங்கேருந்து துக்காராம் வந்தார். பிரபு கிருஷ்ணா, நீ எனக்கு இப்படி பிரதிகூலமான ஒரு பத்தினியை அமைச்சியே, பரம கிருப்பை. எது சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அதனால எனக்கு என்ன பாக்கியம்னா, நானே தூப தீபங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். என்ன உனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்லையா? தூபம் எடுத்து வச்சுக்கிறேன், தீபம் எடுத்து வச்சுக்கிறேன், புஷ்பங்களை நான் பறிச்சு வச்சுக்கிறேன், நெய்வேத்தியத்துக்கு நானே தயார் பண்ணிக்கிறேன். இப்படி ஒரு பிரதிகூலமான பத்தினியை அமைச்சியே பரம கிருப்பை. நீ பக்தனை என்ன பண்ண முடியும்? பக்தன் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பிரதிகூலமான மனைவி அமைச்சாலும் கிருஷ்ணன் கிருப்பைக்கிறான், அனுகூலமா அமைச்சாலும் கிருஷ்ணன் கிருப்பைக்கிறான். அந்த பக்தனை நீ என்ன பண்ண முடியும்? அப்ப பக்தாள் ஞானியை காட்டில வசதி. அப்பேற்பட்ட அழகா இங்க சொல்ற எது அப்படின்னா, என்ன பண்ணாலும் பக்தி பண்ணணும். பக்தி பண்றதுக்கு என்னென்ன? உன் கதையை கேட்கணும்,
ஸ்ரீவந்தி காயந்தி அபிக்ஷணச. அடிக்கடி அவன் கதையை கேட்கணும், அடிக்கடி அவன் டெய்லி பஜனை பண்ணணும். பஜனை பண்ணும்போதே ஒரு சந்தோஷம் உண்டா. ஜெய ஜானகி ரமணா அப்படின்னு ஆரம்பிச்சா ஜிலு 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 ஜிலுன்னு யாராவது பாடினா அவங்க பக்கத்தில் உட்காந்து கேட்கறதுக்கு பாக்கியம் பண்ணா கூட போதும் இல்லையா. குமார் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அண்ணா சம்பிரதாயம் ஜோரா இருக்கேன் உட்காந்துருக்கேன். அப்ப நமக்கு என்னன்னா பகவான் எவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமோ. நம்ம ஒரு ஸ்டெப்பு வச்சாலும் அது கிருஷ்ண கிருப்பை, உட்கார்ந்தாலும் கிருஷ்ண கிருப்பை, எழுந்திருந்தாலும் கிருஷ்ண கிருப்பை, தண்ணி குடிச்சாலும் கிருஷ்ண கிருப்பை, பசிக்கிறதுக்கு சாதம் போடுறான் கிருஷ்ண கிருப்பை, உட்கார்ந்து கதை சொல்றா கதை கேட்கிறோம் கிருஷ்ண கிருப்பை, ஜிலு ஜிலுன்னு காத்து வீசுறது கிருஷ்ண கிருப்பை, இல்ல காத்து வீசுறது நெல்லு போயிடுது அதுவும் கிருஷ்ண கிருப்பை. என் பிள்ளைக்கு அமெரிக்கால அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு கிருஷ்ண கிருப்பை, அமெரிக்கால இருந்து இங்க இந்தியாவுக்கு வந்துட்டான் அதுவும் கிருஷ்ண கிருப்பை. அப்ப பக்தனை ஒண்ணுமே பண்ண முடியும், என்ன பண்ணா கிருஷ்ண கிருப்பைங்கிறான். அப்பேற்பட்ட பக்தியை நம்ம தேடி அடையணும், அதான் முக்கியம். அப்ப எப்படி இருந்தான்னா புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரம் வேண்டும் இவ்வையகத்தே. அருமையான பாசுரம். அப்பர் சுவாமிகள் சொல்ற, பிரபு நான் ஒரு புழுவா பிறந்தா கூட, இந்த பிரபஞ்சத்துல ஒரு புழுவா பிறந்தா கூட அந்த புழுக்கு ஒரு உள்ளம் இருக்கும், அந்த புழுக்கு ஒரு மனசு, அந்த மனசினால உன்னுடைய திருவடியில எப்பொழுதும் பக்தி பண்ணிட்டே வழுவாதிருக்க வரம் தரம். உன்னோட சரண கமலத்தை விட்டு நான் வழுவக்கூடாது, அப்படி நான் பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அப்ப இந்த பக்தி தான் நம்ம ரொம்ப தேடி அடையணும். சரி, பக்தி யோகமும் வரல, தபஸ்வினோ தானபரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவிதஸ்ஸு மங்களாः க்ஷேமம் ந விந்தந்தி விநாயகர்ப்பணம் தஸ்மை சுபத்ர சரதே நமோ நமः. நமக்கு என்ன கிடைச்சாலும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும். ஒரு புஷ்பம் கொடுக்குறாளா கிருஷ்ணார்ப்பணம் பண்ணு, கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிட்டு தலையை வச்சு. அதுக்கு ஒரு பழம் கிடைச்சதா மார்க்கெட்லேருந்து பழம் வாங்கிட்டு டக்கு அப்படியே பிரிச்சு வாயில் கொடுக்குங்க, முதல்ல அலம்பி கிருஷ்ணார்ப்பணம் பண்ணணும். எது கிடைச்சாலும் தபஸ்விகள்லாம் என்ன பண்றா, தபசு தானம் பண்றா, பகவானுக்கு அர்ப்பணம் பண்றா. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்வீட் கிளறினாலும், ஒரு முறுக்கு பண்ணினாலும், ஒரு சீடை பண்ணினாலும் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன். 10 மாமிகள் சேர்ந்து முறுக்கு சுத்துறா, சீடை பண்றா அப்படின்னா பண்ணும்போதே முறுக்கு சுத்தும் போதே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயண ஹரே அப்படி பாடிண்டே முறுக்கு சுத்தலாம், சீடெல்லாம் பண்ணலாம். அப்பதான் அது வெடிக்கலாம், வெடிக்கும், சீடையெல்லாம் கோபும் சீடையெல்லாம் வெடிக்கும். கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொன்னா வெடிக்கவும் வெடிக்காது, டேஸ்டாகவும் அமையும். அப்ப நாம சொல்லிட்டே எல்லா காரியம் பண்ணணும். ஜாலியா இருக்கு இல்லையா கேட்கும்போது? நாம சொல்லிட்டே சாம்பாருக்கு புளி கரைக்கணும், கிருஷ்ண நாமம் சொல்லிட்டே ரசத்துக்கு புளி கரைக்கிறார், அல்லது காய்கறிகளை துருவலாம், அருவாமனையை துருவும் போதே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா. எந்த காரியம் பண்ணா வாசல கோலம் போட்டாலும் கிருஷ்ண கிருஷ்ணா, அதே போல சாணம் தெளிச்சாலும் கிருஷ்ணா, பூமாலை கட்டினா கிருஷ்ணனை பற்றியே பேசிட்டே பூமாலை கட்டலாம். நமக்கு என்ன குறை வச்சிருக்கான் கிருஷ்ணன்? ஏதாவது குறை சொல்லுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா நம்ம மனசுதான் அதுக்கு காரணமே தவிர கிருஷ்ணனை குறை சொல்லக்கூடாது. அவன் கிருபையை அனுசந்தானம் பண்ணிட்டே ஜிலு ஜிலு ஜிலுன்னு வாழ்க்கையை நடத்திட்டோம்னா அவன்கிட்ட வேலை போறோம். கிருஷ்ணனே நினைச்சிட்டு இருந்தா எங்க போறோம்? போகிற பாதையும் அமைச்சரணம். அதனால சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் ச பூதானுகம்பாம் பிரியவாதிதாம் ச விஜாதி தேவாதிதி பூஜனம் ச பந்தாரமாகு திருதிவச சந்தாங்க. அவன் போற இடமும் அங்கதான். ராமர் ஒரு வழி போட்டு கொடுத்தாராம். என்ன வழி போட்டு கொடுத்தார் ராமர் அப்படின்னா, சத்தியத்தையே பேசு,
தர்மத்தில் இது சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் சே. பராக்கிரமம்னா நேர்மையான உழைப்பு, பிறகு ஏமாற்றி பழைக்க கூடாது, நேர்மையாக உழைக்க. சத்தியம் ச தர்மம் ச பராக்கிரமம் சே பூதானுகம்பா. எல்லா ஜீவராசிகளிடத்திலையும் கிருபையை காட்டு. ஒரு நாய் வந்ததுன்னா கல்லை எடுத்து அடிக்காது. என்னடா ராஜாப்பையிலே என்னை பார்க்க வந்தியான்னு கேளு. அந்த நாயையும் பாண்டுரங்கனாக நினைச்சாரு நாமதேவர். அதுவும் நம்மளும் பழகிப்போம் இல்லையா? ஒரு கழுதை வந்தா கூட அதையும் பாண்டுரங்கனா நினைச்சாரு யாரு? நம்ம ஏக்கநாதர். அதுவும் நம்மளும் பழகிப்போம். கழுதை எடுத்தாப்புல வந்துருக்கு அவசரம் நினைக்காத, அது பாண்டுரங்கன் தான் இந்த ரூபத்துல வந்திருக்காங்க. நாயை பார்த்தா பாண்டுரங்கன் நினைக்கணும், பசுமாட்டை பார்த்தா பாண்டுரங்கன் நினைக்கணும். எருமக்கடா ஞானேஸ்வரர் எருமக்கடாவே பாண்டுரங்கன் நினைச்சார். அந்த எருமையை எழுத்தாப்புல எருமை வந்ததுன்னா பாண்டுரங்கன் நினைச்சு ஆத்த விட்டு கிளம்புறோம். இது மாதிரி எருமை எழுத்தாப்புல வருதுன்னா பாண்டுரங்கனே வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். பூனை குறுக்க ஓடிட்டு அப்படின்னா அது பின்னால வரவாள், அதுக்காக சசங்கத்தை போட்டு விட்டுறாரு. பூனை வந்து அப்பச குழந்தை எல்லாம் சொல்லுவான், அது பின்னால வரவாள் தான் உனக்கு கிடையாது. இவன் பூனை குறுக்க வந்துச்சு ஆத்துல உட்காந்து வச்சுக்கோ, சத்சங்கம் போயிடும். ஆக என்ன பண்ணணும் அப்படின்னா சத்சங்கம். அதுதான் அது இங்க சொல்ற ஞான யோகமும் வரல, பக்தி யோகமும் வரல, கர்ம யோகமும் வரல. கர்மயோகம் ரொம்ப கடினம். ஏன்னா அப்பேற்பட்ட அந்த ரிஷிகளில் சிறந்தவரான சரவங்கர் அவரை நோக்கி வர, ஆசிரமத்தை நோக்கி ராமர் வர, ராமர் வந்தோடனே பிரபு ராகவா பாப்பா அப்படின்னு சுவாகதம் சொல்லி அந்த ராமனுக்கு ஆசனம் கொடுத்து, சீதைக்கு ஆசனம் கொடுத்து உட்கார சொன்னார். உடனே ராமர் கேட்கிற, இந்திரன் வந்தார் போறதுக்கே. ஆமா, என்னை அழைச்சி போறதுக்காக இந்திரன் வந்தார். பூலோகத்திலே தப சித்தியாயிடுதுன்னு சொன்னார். கூப்பிட்டார். நான் சொன்னேன் 10 தப்படியில பெருமாள் ராமச்சந்திர பிரபு வர, அவரோட திருவடியில ஒரு 12 துவாதச நாமத்தை சொல்லி துளசி பூஜை பண்ணிட்டு நான் வரேன், நீ கிளம்பி போ அப்படின்னு இந்திரனை அனுப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற. இப்ப ராமரை பார்த்து சொல்ல, என் தப்போ மகிமையினால சம்பாதிச்ச புண்ணிய லோகங்கள்லாம் இருக்கு, உனக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படிங்கிறச்சு. ராமருடைய கையை நீட்டுற, அஸ்தோதரத்தை விடுங்கோ. அகமேவாகரிஷ்யே சர்வான் லோகான் மகாமுனே. எல்லா லோகங்களையும் நானே ஏற்றுக்கிறேன், ஈஸ்வர பாவம். உடனே அவர் அவ்வளவு லோகங்களையும் ராமார்ப்பணம் பண்ணினார். இவர் வைகுண்டத்துக்கு தயாராக. இந்திரன் கூடும்போது போயிருந்தாங்க, சொர்க்கத்துக்கு தான் போயிருப்பார். ஆனால் தன்னுடைய தபசை எல்லாம் ராமார்ப்பணம் பண்ணினதுனால வைகுண்டத்துக்கு அதிகாரி ஆயிட்டார். போற பாதையில பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அப்புறம் வைகுண்டம் போறார். இதுதான் அழகு. தபஸ்வினோ தானபர. தானம் ஆத்மார்த்தமா தானம் பண்ணின கர்ணன் உத்தம லோகத்தை அடையும். அது எப்படி? பயங்கரமான யுத்தம், மகாபாரத யுத்தம் நடக்குது. அர்ஜுனன் போடுற அந்த பானங்களை கர்ணன் வெட்டி தள்ளுறான். கர்ணன் போடுற அஸ்திரங்களை அர்ஜுனன் வெட்டி தள்ளுறான். இந்த சந்தர்ப்பத்துல கடைசியில ஒரு அஸ்திரத்தை போட்டு கர்ணனை கீழே அடிச்சு தள்ளிட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பிராமணர் அங்கேயிருந்து வர, கர்ணன் அங்கேயிருந்து வந்து கர்ணா கர்ணா அப்படின்னு இந்த பக்கம் 10 டெட் பாடி, இந்த பக்கம் டெட் பாடி, எப்படியோ நடுப்புற இந்த பிராமணன் அங்கேயிருந்து வந்து கர்ணா எனக்கு ஏதாவது தானம் பண்ணுப்பா, அடிபட்ட நிலையே. ஆச்சரி, என்ன சுவாமி நான் அந்த தேசத்து ராஜாவா வந்தேன், என்ன வேணாலும் கொடுத்துருப்பேன், இப்ப வந்திருக்கேன் அப்படின்னு உடம்பு எரிகிறது, ரத்தம் குறவனாலும் கொட்டுறது. இந்த சமயத்தில் நமக்கு எரிச்சலா வரும். ஒருத்தர் வந்து தானத்துக்கு வந்தா நம்மளா இருந்தா எரிச்சலா வரும். ஆனா அந்த பிராமணனை பார்த்தோடனே முகம் மலர்ந்து கர்ணன் சொல்றான், ஐயோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன் இல்ல, நீ பரலோகத்துக்கு மூட்டை கட்டி வச்சிருக்கிய புண்ணியம், அதை எனக்கு கொடு அப்படின்னு அந்த கர்ணனுடைய முகம் மலர்ந்து உடனே கத்தியை எடுத்து அப்படி கீறினான். ரத்தத்தை எடுத்து பிராமணன் கையை நீட்ட அந்த ரத்தத்தை அப்படியே விடுறான். உமக்கு என் புண்ணிய லோகங்களை கொடுத்து யார் சொல்லுவான்? கர்ணன் சொல்றான். அடுத்த க்ஷணம் அந்த பிராமணன் மறைஞ்சார். நீலவேக சாமளவர்ணமான திவ்ய பீதாம்பர தாரியா பச்சவர்ண வைஜெயந்தி மாலையோட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படியே அந்த கர்ணனை மடியில போட்டுட்டு மாறத தடவித்தர. அப்பா அந்திம காலத்துல நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்தியே கிருஷ்ணா, வில்லிபுத்தூர் பாரதத்தில் இருக்கு. மகாபாரத
பாரதத்தில் இல்லை, வில்லிபுத்தூர் பாரதத்தில். அப்ப ஏற்பட்ட கிருஷ்ணா எனக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பிரபுவாச்சு, என்ன மடியில போட்டு மார்ப தடவி கொடுக்கலையே கிருஷ்ணா. கர்ணன்ட்ட ஒரு தனி பிரீத்தி பகவானுக்கு. அப்படிப்பட்ட தபஸ்வினோ தானவரா யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக க்ஷேமம் ந விந்தந்தி விநாயகர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்வசே நமோ நமஹ. இந்த அழகா இப்பேற்பட்டவாள்லாம் உத்தமலோகத்தை அடையிறது சொல்றார் சுக்கருடைய ஸ்துதியில. பிறகு வைகுண்ட காட்சியை இங்க கொடுக்கிறார். பிரம்மதேவனை பத்தி சொல்றார். பிரம்மா கண்ணை மூடினார், அவருக்கு வைகுண்ட லோகம் தெரியுது. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சவாஜிதः சந்தர்சயாமாஸ பரம் ந யத்பரம். அழகா சொல்றார். விவேக சங்க்லேஷ விமோக சாப்தசம் சுதிருஷ்டவத்பிர் விமுதைர் அபிஷ்டுதம். இப்பேற்பட்ட வைகுண்டம் 4 விதமான புத்தி இருக்கு. இங்க இருந்து நம்ம ஊர்ல ஒரு பரம பாகவதர் இருக்காருன்னு வச்சுக்கோம். இந்த பருத்தியூர்ல பரம பாகவதர் அவர் வைகுண்டம் போட்டார் அப்படின்னா எப்படி போவார்னா, அப்பேற்பட்ட கட்டளை பிரமாணத்துக்கு அவருடைய ஆப்த ஜோதி பிரிஞ்சு நேர வைகுண்டம் போனோடனே அங்க விரஜா நதின்னு ஒரு நதி, அதில் ஸ்நானம் பண்ண சொல்லுவா அவரை. உடனே அவர் ஸ்நானம் பண்ணினோடனே அவருக்கு விஷ்ணு போலவே 4 கைகள். அதுக்கு தான் சாரூபியம். விரஜா நதின்னு பேர். இங்க எப்படி கங்கையோ சரையோ அதுபோல விரஜா நதின்னு பேர். வைகுண்டத்தில் ஓடுறது 365 நாள் தண்ணி. அதுக்கு பிரம்மரசம்னு பேர். உங்களோட தண்ணிக்கு உங்களோட தண்ணிக்கு வித்தியாசம். அது பிரம்மரசம். பிரம்மரசம்னா என்ன அப்படின்னா, அதுல மூழ்கினா சாரூபியம் வந்துடும். அதுதான் சாரூபிய முக்தி. உடனே விஷ்ணு பார்ஷவர்கள் ஓடி வந்து இந்த பருத்தியூர் மாமாக்கு, அவர் பருத்தியூர் மாமாவா இல்லை, இப்போ அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டார். அதனால நித்திய முக்தர்ல ஒருத்தரா போயிட்டார். அவருக்கு கட்டிக்கிறதுக்கு பட்டு பீதாம்பரம் கொடுக்கிறார். அதெல்லாம் பகவான் உடுத்து களைந்த பீதக வாடை. அதை கொடுத்த உடனே பகவான் பூசின செஞ்சந்தனத்துல மார்பல பூசி பகவான் வைஜெயந்தி மாலையை கழுத்துல சாத்தி மேல தாளத்தோட புறப்பட்டு அங்கேருந்து வர்றார். எங்க என்ன சாமீபியம், பகவானுடைய சன்னிதானத்துக்கு வர்றார். அப்ப சாரூபியம், முதல்ல சாரூக்கியம், அப்புறம் சாரூபியம், அப்புறம் சாமீபியம். சமீபமா பகவானுக்கு சமீபத்துல மேடதாளங்கள் நாதஸ்வர கச்சேரிலாம் உண்டா. அதனால எல்லா கச்சேரியோட இவரை பொறுப்பாடு பண்றார். ஏன்னா வைகுண்டத்துக்கு வரத்துக்குன்னா ஒரு யோகிதை வேணும் இல்லையா. அப்படி பல ஜென்மங்கள் தாண்டி இந்த பருத்தியூர் மாமா பரம பாகவதர் அவர் இன்னைக்கு இந்த வைகுண்டத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா கொண்டாட்டமா. யாருக்குன்னா வைகுண்டவாசிகள், அவளுக்கு கொண்டாட்டம். அதனால மேலதாளத்தோட புறப்பாடு பண்ணி சுவாமிக்கு அழைச்சின்னு வர ஸ்ரீமன் நாராயணன் அங்க உட்கார்ந்துருக்க. இந்த ஜீவன் வரப்போகுது காத்துட்டு இருக்க. அங்கேருந்து வந்து இந்த பருத்தியூர் மாமா நமஸ்காரம் பண்றார். பண்ணினோடனே ஓடி வந்த பகவான் அப்படியே தூக்கி, எப்படி விபீஷணனை தூக்கி லோச்சனாபியாம் பிபந்திவ கண்ணால குடிக்கிறது போல பார்த்தான்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் 2 கையாலையும் அப்படியே கட்டிண்டு பகவான் மடியில உட்கார வச்சுப்பார். அதுக்கு சாயுஜ்யம், 4 விதமான முக்தி. அப்பேற்பட்ட இது எல்லாத்தையும் காமிக்கிறார். இந்த முக்தர்கள் எப்படி இருப்பார்னா, ஷியாமாவதாகாஹ சதவத்ரலோச்சனாஹ பிஷங்கவஸ்திராஹ சுருச்சஸ்ருபேஷாஹ சர்வே சதுர்பாகவ புன்மிஷன்மணி பிரவேக நிஷ்காபரணாஹ சுவர்ச்சதஹ பிரபால வைடூரிய மிருணால வர்ச்சதா பரிஸ்புரதே குண்டல மௌலிவாலினஹ பிராதிஷ்டுபிஹி அப்பரிதோ விராஜதே லசத் விமானவர்விஹி. எப்படி சொன்னார் அப்படின்னா, 100கணக்கான விமானங்கள் அங்க இருக்கான். அந்தந்த பேருக்கு அந்தந்த நித்திய முக்தர்களுக்கு ஒரு விமானம். அவா தனித்தனியா பார்க்கிங் பிளேஸ் கூட இருக்குமோ, தனித்தனியா பார்க்கிங் பிளேஸ் போடுறா இல்லையா, இங்கெல்லாம் ஒரு கோடு போட்டு. அது மாதிரி அங்கேயும் உண்டோ என்னவோ தெரியல. எல்லாருக்கும் லசத் விமானாவல்விஹி மகாத்மா அப்படிங்கிற. சில பேருக்கு நீலமேக சாமள வர்ணமான தூபம் பெருமாளை போலவே. சில பேருக்கு இளைய பெருமாளை போல விழவிழுன்னு இருப்பா, வெள்ளூரி மணியை போல. சில பேர் பவழமணியாட்டம் இருப்பா. நித்திய முக்தர்களே விதவிதமா இருக்கா. வெள்ளூரிய மணியை போல இருக்கா, பவழமணியை போல இருப்பா, இந்திரநீல மணியை போல டால் அடிப்பா. இப்படி பல ரூபங்கள்ல இருப்பா. சில பேர் வந்து பட்சி ரூபம் கூட எடுத்துட்டு கிளியாகவும் குயிலாகவும் என்ன பகவான்
தாயாரோட லீலை பண்ணும்போது அந்த பட்சிகங்கள் எல்லாம் சப்திக்குமா, கரகாரம் சப்திக்கும். அதனால சில நித்திய முக்தர்கள் பட்சி ரூபத்தை எடுத்துட்டு அப்படிலாம் இருப்பாங்க. இப்படி பலவிதமான விசேஷங்கள் வைகுண்டத்தில். ஸ்ரீயத்திர ரூபிணி உருகாய பாதயோகோ கரோதி மானம் பகுதா விபூதிவி பிரேக்கம் சிதாய குசுமாகரானுகை விகீயமானா பிரிய கர்ம காயதி. ஸ்ரீயத்திர ரூபிணி உருகாய பாதயோகோ, சாட்சாத் லட்சுமி தேவியே அவளை பார்க்கிறார் பிரம்மா. லட்சுமி தேவி பல தோழிகளோட இருக்கா. அந்த தோழிகளோட இருந்த அந்த லட்சுமி தேவிக்கு தோழிகள்லாம் பூஜை பண்றதுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறார். லட்சுமி தேவியே பகவான பூஜை பண்றாள். அவளுக்கு என்ன பூஜை? பாத சேவனா பூஜை. அதனால அப்பேற்பட்ட தேவி பகவானுக்கு பாத சேவை பண்ணிட்டு மேல பகவானை பற்றி பாடணுங்கிற ஆசை. அந்த லட்சுமி தேவிக்கு தோழிகள் சில பேர் இருக்கா இல்லையா? யார் அந்த தோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்டி, இலா, கீர்த்தி, வித்யா, இவாள்லாம் தோழிகள். அவ பேர்லாம் கொடுக்குற. எப்படி சீதாதேவிக்கு பிரேமலதா அப்படிங்கிற தோழிகள்லாம் உண்டு பூலோகத்தில். அது மாதிரி வைகுண்ட லோகத்திலையும் தோழிகள். இந்த தோழிகள்லாம் லட்சுமி தேவியை அழைச்சிருந்தா அழகான ஒரு குளம், குளத்துக்கு மத்தியில நீராழி மண்டபம். இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டான், பாகவத்தில் இருக்கு. அதுக்காக சொல்ல. அந்த நீராழி மண்டபத்துல படிக்கட்டு உண்டு. தோழிகள்லாம் போட்டில் தாயாரை ஏற்றிண்டு அந்த துடுப்பு போட்டு அந்த போட்டை தள்ளிட்டே வந்து நீராழி மண்டபத்துல தாயாரை இறக்கி விடுறார். அந்த படிக்கட்டுகள்ல தாயார் தன்னுடைய திருவடியை மெதுவா வச்சு வர அங்க ஒரு பொன்னுஞ்சை பிரேங்கம் சிதாயா குசுமாகரானுகை, ரொம்ப சத்தப்படுத்துறது. பிரேங்கம் சிதாயா குசுமாகரானுகை விஜயமானா பிரிய கர்ம காயதி. இந்த சொல்ற பிரேங்கம்னா என்ன அப்படின்னா பொன்னுஞ்சல். பிரேங்கம் சிதாயா குசுமாகரானுகை விஜயமானா, அந்த தாயார் உடனே பாடுறா. தோழிகள்லாம் வாங்கி பாடுறா. ஜய ஜய தசரத ராஜகுமாரா ஜய ஜய தசரத ஜய ஜய கருணா பாரவாரா கருணா பாரவா ஜய ஜய கோதண்ட மண்டிதகாரா ஜய ஜய ஜனக சுதா மனோஹரா जनक सुता मनोहरा जय विजयी भव श्री रघुवीरा. இப்படி தேவி அழகா பாடுறா. சிங்கல் பண்ணுங்க. இப்படி தேவியானவள் அழகா பாராயணம் பண்றா. பாடு ஒரு பாட்டு உடைய தொழில வாங்கி பாடு. இப்பேற்பட்ட இந்த பிரம்மதேவருக்கு இந்த காட்சியெல்லாம் கிடைக்கிறது. அவரை உட்கார வச்சு பகவானே ஞானோபதேசம். ஞானம் பரமமுக்கியமே என் விஞ்ஞான சமன்விதம் சரகசியம் ததங்கம் சே கிருகான கதிதம் நயா. இப்படி அழகா ஒரு ஞானோபதேசம் பண்ணி, நான் பண்ணின இந்த உபதேசம் உனக்கு சாஸ்வதமா இருக்கட்டும் என்று சொல்ற. பிரம்மதேவனை சிருஷ்டியை சொல்லும்போது கேட்ட உடனே பிரம்மதேவனை தான் இங்க நியமிக்கிறார். எல்லாருக்கும் மேல பிரம்மதேவன். இந்த பிரம்மா முதல்ல சத்துவகுணத்தை கொண்டு புரியுது. இப்படி வச்சுட்டு என்ன வேண்டாம், ஆசிரியர் வேண்டாம் அப்படியே அப்படி இங்க பிரம்மாவை நீங்க சிருஷ்டி பண்ணும் என்று உத்தரவிட்டார் பகவான்.
உத்தரவிடும்போது முதல்ல சத்துவகுணத்தை கொண்டு சனகாதிகளை சிருஷ்டி பண்றார். சனகர், சனந்தனர், சனத்குமார், சனாதனர் அப்படின்னு 4 பேர். அவர்களை பார்த்து பிரம்மா சொல்ற, நீங்களும் சிருஷ்டி பண்ணுங்கோ என்று உத்தரவிட்டார். அப்பா மன்னிக்கணும், எங்களுக்கு பஜனையில தான் இன்ட்ரெஸ்ட், அதனால பாராயணம் பஜனை அப்படின்னு சொல்லி ஹரிஸ்மரணம் வந்து நாங்கள் எங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட், எங்களுக்கு சிருஷ்டியில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. யார் சொல்ற? பிரம்மதேவனுடைய பிள்ளைகள் கிளம்பி போயிட்டா. கோபம். ஏன் கோபம்? உங்க அப்பா ஒரு பிள்ளைய பார்த்து இந்த காரியத்தை செய் அப்படின்னா போப்பா அப்படின்னு சொன்னா அப்பா கோபம் வரும் இல்லையா? அதனால இந்த சனகாதிகள் விஷயமா கோபம் வருது. கோபத்தை அடக்கணும்னு பார்க்கிற முடியும். அவருடைய குரு மத்தியிலிருந்து ஒரு குழந்தை அழுதுண்டே வெளியில வந்தது. எனக்கு பேர் வை, ருத்ரஹா, ருத்ரன்னு வந்தது. பார்த்துட்டே இருக்கார். அந்த ருத்ரன் ஒரே ருத்ரன் ஏகாதச ருத்ரனா 11 ருத்ரனா ஆயிட்டார். மன்யோர்மனோர்மனிசா மாச்சிவருத்ரதயா உக்ரவேதா பவகாலோ வாமதேவோ திருதப்ரதா. 11 ருத்ரன், 11 ருத்ரனுக்கும் 11 ருத்ராணிகள் உண்டாச்சு. உடனே மறுபடியும் சிருஷ்டி பண்ற. மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், புரஸ்தர், புலகர், கர்த்து, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் அப்படின்னு 9 பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ற. 10வதா தசமஸ்தத்ர நாரதா. நாரதர் 10வதாக படைக்கிறார். 11 கர்தமர். இப்படி படைச்ச உடனே மனு சதரூபா அப்படின்னு ஒரு தம்பதியாவே கிடைக்கிறார். மனுக்கும் சதரூபாவுக்கும் சகோதரித்துவம் கிடையாது, பின்ன கணவன் மனைவிங்கிற பாந்தவியம். அதனால அவளை மனுவை பார்த்து நீரும் இந்த நவப்பிரஜாபதிகளாகிய ரிஷிகள் சிருஷ்டி பண்ண பிரஜைகளை வச்சு நீங்க ஆட்சி புரியும் அப்படின்னு பிரம்மா கட்டளை இடுறார். அதே மனு வந்து பார்க்கிற இந்த பூமியை பிரளய ஜலத்தில் மூழ்கி பிரளய ஜலத்தில் மூழ்கி போயிடுத்தப்பா அப்படின்னு அங்கேருந்து வந்து பிரம்மாட்ட சொல்றார். பிரம்மா எப்படியாவது பூமியை உத்தாரணம் பண்ணணும். அது பிரம்மா சொல்றார், என்னால ஆகிற காரியம் இல்லை, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன்தான் இதை செய்யணும்னு நினைச்சு கண்ண மூடி தியானம் பண்றார். இத்த வித்யாயத்தோ நாசா விவராத்து சகசானகை பராத தோக்கு நிரகாத்து அங்குஷ்ட பரிமாணகா. அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது அவருடைய நாசா துவாரத்திலிருந்து வராக தோக்கு, வராக குட்டி சின்னதா அது வெளியில வந்து சல்லுல ஆகாசத்துல போன பெரிய யான ரூபத்துல இந்த வராக பெருமான் காட்சி கொடுக்கிறார். பெரிய ரூபத்தை எடுத்து விட்டார். இத சத்தியலோகம், ஜெகலோகம், தபோலோகத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகள் யோகிகள்லாம் பார்க்கிறாங்க. இவர் பகவான் தானா? நிசம்யதே கர்கரிதம் ஸ்வகேக ச்சைஷ்டு மாயாமய சூக்கரஸ்ய ஜன தபத் சத்ய நிவாசினஸ்தி த்ரிவிஹி பவித்ரைஹி முனையோ அகிர்ணன்ஸ்மே. ஒரு ஆச்சரியம். இவர் பகவான் தானா அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்கும்போது ஒரு மாமூல் ஒரு பன்றி எப்படி சத்தம் கொடுக்குமோ அதுபோல நிசம்யதே கர் கர் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குற பகவானாட்டமே. நிசம்யதே கர்கரிதம் ஸ்வகேத ச்சைஷ்ணு, அவருடைய வருத்தத்தை போக்குறார். பெரிய ரூபத்தை எடுத்துட்டு உச்சித்தவரஹ கடர கடோரஹ சடாமி நிர்வன்னே ஆகாசத்துக்கு போயிட்டார். பால தூக்கினார். உச்சித்தவரஹ கடர கடோரஹ சடாமி நிர்வன்னே கரமசத்வதே குராகதாம்ரஹ. தன்னுடைய குடம்படியினால ஆகாசத்தோட மேக மண்டலங்களை சதறடிக்கிறார். அப்பேற்பட்டவர் அங்கேருந்து சமுத்திரத்துல டைவடிச்சு குடிக்கிறார். பெரிய ரூபத்தை எடுத்துட்டார். முனிவர்கள் சோஸ்திரம் பண்றா பகவான, வேதம் சொல்லி சோஸ்திரம் பண்றா. அப்பேற்பட்ட இவருடைய பயங்கரமான தத்தி பற்கள், எப்படி ஒரு பன்றிக்கு தத்தி பற்கள் உண்டோ அதுபோல கோரமான தம்ஷ்டங்கள். அப்பேற்பட்ட ரூபம். ஆனா கருணையோட அந்த ரிஷிகளை கடாட்சிக்கிற, அந்த கடாட்சம் பண்ணிட்டு இருக்கா. அவ வேதம் சொல்றதுனால அவளுக்கு ஒரு பிரீத்தி.
அந்த பிரீத்தியோட இருக்கக்கூடிய சுவாமி திடீர்னு சபத்திர கூட்டாங்கனை பார்த்தவங்க விசீர்ண குச்சி தனையன் உதங்கான்னு சமுத்திரத்தில் அப்படியே பெரிய ரூபத்தோட விழுந்து நீச்சல் அடிக்கிறார். அவருடைய பக்கமும் பிரளய ஜலம் போல அந்த தீர்த்தம் எல்லா இடத்துலையும் ஸ்பிளாஷ் ஆகுது. உடனே அந்த சமுத்திர ராஜா ஏகேஸ்வரா பாகினேதி, ஏகேஸ்வரா என்னை காப்பாத்து அப்படின்னு கதறான். உடனே அபயம் கொடுக்கிறார். யாருக்கு? சமுத்திரராஜாக்கு அபயம் கொடுத்து தமால நீலம் சித தந்த கோட்யான் ஸ்வாம் உட்சிபந்தம் கஜலீலயாங்க பிரக்ஞாய பத்ராஞ்சலியோ அனுவாக்கேயி உபதஸ்து ஈஷம். அங்கேருந்து நல்ல நீலவர்ணமான திருமேனியோட பெரிய யானையை போல கஜலீலயாங்க, கஜம் கஜன யானை, யானையை போல பெரிய ரூபத்தோட நீலவர்ணத்தோட அங்கேருந்து பாதாள லோகத்துல அந்த பூமியை எடுத்துட்டு ஒரு குழந்தையாட்டம் கட்டிட்டு மேல வந்துட்டார். தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியா ஜிதம் ஜிதம் தே அஜிதைத்ய பாவனா த்ரையுக்தம் ஸ்வம் பரிதுங்கதே நமஹ யத்ரோபதர்த்தேஷு விஜலி அத்வரா தஸ்மை நமஹ காரண சூக்கராயதே ரூபம் தவைத்தனருள் கிருதத்வரா துர்தர்ஷனம் தேவ இதத்வராத்மகம் சந்திராம்சேஸ்ய துஜி பர்கிரோமசு துவாம் அழகா ஆத்யம் தொங்கிருஷி சாதுகோத்திரம் சுத்துண்ட ஆசி சுவைசனாசியோ இடோதரே சமச கண்டரந்திரே பிராச்சித்ரமாசே கிருதமே கிருதாத்துதே சர்வணந்தே பகவன் அக்னிஹோத்திரம் दीक्षानु जन्मोपसदः शिरोधरं त्वं प्रायणीय उदयनीय दत्रः जिह्वा प्रवर्ग्या तव शीर्षकं कृतो सव्याव सत्यं चितयो असरोहिते सोमस्तुरेकगा सवनानि अवस्थितिः सत्ता विवेदाः तव देवदात्तमः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञकृतुरिष्टि बन्धनः नमो नमस्ते अखिल मंत्र देवता द्रव्याय सर्व कृतमै क्रियात्मने वैराग्य भक्त्यात्मनि यानुभाविते विद्याये सर्व विद्या गुरवे नमो नमः பேர்பட்ட சோஸ்திரம். தேவர்கள் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு சோஸ்திரம் பண்ணார். தேவலோகத்தில் உள்ள பாரிஜாத மந்தார பாரிஜாத புஷ்பங்கள்லாம் கூட கூட அவர் மேல போட்டு சோஸ்திரம் பண்ணார். யஜ்ய வராகன் யஜ்ய ஸ்வரூபம். இந்த வராக அவதாரம் யஜ்யத்தை தான் லோகத்துல எடுத்து கொடுக்கிறது. வராக அவதாரம்னாலே நமக்கு யஜ்யம் யாகம் ஞாபகம். யார் உலகத்தை பார்த்தா வராகம். அப்படி அங்க ஜீதம் ஜீதந்தே பிரபு உங்களுக்கு என்னைக்குமே வெற்றி தான். அஜிதா அப்படின்னு கூப்பிடுறான். ஜீதம் ஜீதந்தே அஜித யஜ்ய பாவனா, யஜ்யத்தை ரட்சிப்பவரே, யஜ்யங்களை பாவிப்பவர். நீங்க உங்க திருமேனியை உலுக்கின் பொழுது உலுக்கிறார் இல்லையா, அதுலேருந்து அஸ்வமேத யாகம், புருஷ மேதம், அஜமேதம் முதல் யாகங்கள் வெளிப்படுறதான். என்னென்ன யாகங்கள் உண்டோ எல்லா ஸ்வரூபமும் அவர்தான், யஜ்ய வராகன். அவருடைய கண்கள் ஒரு யாகத்துல நெய்ன்னு சொல்றோம், பசு நெய் தான் அவருடைய கண்கள். அவருடைய காது சமச பாத்திரம், இடோதரை அவருடைய வயிறு இடா பாத்திரம். அவருடைய 4 கால்கள் இருக்கே, யஜ்யவராகனுடைய 4 கால் யாருன்னா, ஒரு யாகத்துல 4 திவ்யங்கள் போதா அத்வரியோ உத்காத்தா பிரம்மா. அந்த ஹோதா என்ன பண்ணுவார்னா வேத மந்திரங்களை சொல்லி தேவதைகளை அழைப்பார். அது அவருடைய டியூட்டி. அப்படி அழைக்கப்பட்ட தேவதைகளை அந்த அத்வரியோ பூஜிப்பார். சாமதானம் சொல்லி உத்காத்தா உறக்க பாடி அழைக்கிறார். அந்த அவளை பூஜை பண்ற, அவளை சோஸ்திரம் பண்றார். யாரு? உத்காத்தா. பிரம்மா எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதால சூப்பர்வைஸ் பண்ணுவார். இது தெரிஞ்சுக்கணும். அவருடைய யஜ்ய வராகனுடைய இந்த ரோம கூப்பங்கள் இருக்கு இல்லையா, யஜ்யத்தில் உள்ள தர்மைகள். பிராயணீயம் உதயநீயம் 2 இஷ்டி, இதெல்லாம் அவருடைய ஸ்வரூபம். அதே போல யஜ்யத்துல ஹோம கரண்டிகள் சிலதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அதெல்லாமே அவருடைய மூக்கு வாய் முதலியவர். அதனால எல்லாம் சோமஸ்துரேதயா சவனானி அவஸ்திதிஹி சம்ஸ்தா விவேதா தவதேவதாதவஹ சத்ராணி சர்வாணி ஷரீர சந்திஹி த்வம் சர்வ யஜ்ய க்ரதுரிஷ்டி பந்தனஹ.
நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா, எல்லா மந்திர தேவதைகளும் அவருடைய சொரூபம். அவருடைய ரோம கூப்பங்கள் யாருன்னா 33 கோடி தேவர்கள். எங்கேவராக பொதுவாக 4 வராகன்னு சொல்றோம். யாரு? லக்ஷ்மி வராகன், பூவராகன், சேகவராகன், ஆதிவராகன். ஆதிவராகன் தான் திருமலையில் இருக்க மடியில வச்சுட்டு தாயார கொஞ்சம் பாருங்க. அந்த அந்த ஒரு அழகான அந்த திருவுருவமே தாயார மடியில் வச்சுட்டு கொஞ்சம் மாதிரி, அதுக்காக சொன்ன ஆதிவராகன். அதே போல பூவராகன், பூமியை தாங்குறாரோ பூமியை கொண்டு வந்தாரோ அதனால் பூவராகன். ஆதிவராகன், பூவராகன், சேகவராகன், வெள்ள வெளியே இருப்பார் சேகவராகன், லக்ஷ்மி வராகன். இப்படி பல இடத்துல சேகவராகங்கள் வைவஸ்வதமந்திரே அட்டாவிஷன் விம்சதி தமை எல்லாம் சொல்றோம். இந்த வராக சுவாமி நினைக்காம நீ சங்கல்பம் பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட பிரபுவை நமோ நமஸ்தே அகில மந்திர தேவதா திரவியாய சர்வ கிருதவே கிரியாத்மனே வைராக்ய பக்தியாத்மஜி அனுபாவிதே ஞானாய வித்யா குரவே நமோ நமஹ. வித்யா குரு யாருன்னா இவரா. குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் பரீட்சைக்கு போவா இல்லையா, அவளுக்கு பேனாலாம் புதுசாக வாங்கி கொடுத்து எத்தியவராகன்ட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணி அனுப்புங்க. எல்லாரும் நம்ம என்ன பண்ணுறோம்? சரஸ்வதி மாதாவை பூஜை பண்ணுறோம். சரஸ்வதி மாதாவுக்கும் குரு யாரு? எத்தியவராகன் தான். அதனால அப்படிப்பட்ட இந்த எத்தியவராக சொரூபத்தை யார் பூஜை பண்றாளோ அவளுக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும் என்று சொல்ற. ஒரு முறையாவது நம்மளாம் பக்கத்துல தான் நெய்வேலிக்கு பக்கத்துல ஸ்வயம்பக்த கஷேத்திரம் இருக்கு. எத்தியவராக சொரூபம் இல்லையா? என்ன கஷேத்திரம்? ஸ்ரீமுஷ்டம்னு அங்க பார்த்துட்டு வரோம் எல்லாரும். அருமையா இருக்க, சின்னவராக தான் இருக்க, ரொம்ப அழகா கோயில், ரொம்ப பெரிய கோயில். அப்பேற்பட்ட அவருக்கு எல்லாம் நடக்கிறது ஸ்ரீமுஷ்டத்துல. இந்த வராக சுவாமியுடைய இது பண்ணி பிறகு பகவான் அந்த ஹிரண்யாட்சனை வதம் பண்றார். இந்த சமயத்துல பிரம்மதேவன் கர்தம பிரஜாபதியை பார்த்து நீங்களும் சிருஷ்டி பண்ணுங்கோ. உடனே அவர் சிருஷ்டி பண்ணல, தபஸ்தான் பண்றார். தேவ வருஷத்துல 10,000 வருஷம் தபஸ் பண்றார். யாரு? கர்தமர். அப்ப இந்த சமயத்துல பகவானே கருடா ரூடனாக அழகா காட்சி கொடுக்கிறார். எப்படி வர்றார் அப்படின்னா நீலமேக வெள்ளவெளேன்னு ஒரு ரூபத்துல அப்பேற்பட்ட பிரபு ஸ்வேத வராகனாக சங்க சக்கர கதாதரியா சதம் விரஜமர்காபம் சிதவத்தோன் பலஸ்ரஜம் சித்த நீலாளக பிராத்தவத்ராஜம் விரஜோம்பரம் கிரீடினம் குண்டலினம் சங்க சக்கர கதாதரம் ஸ்வேதோத்பல கிரீடனகம் மனஸ்பர்ஷ ஸ்விதேக்ஷணம் திவ்யஸ்த சரணாம்போஜம் அம்சிதேஷே கருத்மதையா திருஷ்வாகே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம். பிரத்யக்ஷமாயிட்டார் பகவான். அப்பேற்பட்ட பகவான் சங்கச்சக்கர கதாதரியாக காட்சி கொடுக்கிறார். கருடன் மேல அவர் போட்டுட்டு இருக்கிற புஷ்பம் சிதபத்மோத்பல சிரஜம், வெள்ள தாமரை, செந்தாமரை, நீல தாமரையினால அழகாக கோக்கப்பட்ட 3 மாலைகள் போட்டுக்கிறார். சில சமயங்கள்ல வைஜெயந்தி மாலை போட்டுப்பார். இன்னைக்கு வெள்ள தாமரை, செந்தாமரை, நீல தாமரை, சிதபத்மோத்பலசிரம் சித்த நீலாளக பிராத்த. கேசம் எப்படி இருக்கு? கொல்லு இருக்கு, சுருள் கேசமான அழகா. அப்பேற்பட்ட மனஸ்பர்ஷ ஸ்மிதேட்சணம், ஒரு சிரிப்பு சிரிச்சாலே பார்க்கணும். கர்தமருடைய மனசு கொள்ள போய் மனசு அபகரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பு. நம்ம சிரிச்சாலும் அழகா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவர் சிரிக்கிற சிரிப்பை பார்த்துட்டா நம்ம சிரிப்புல ஒண்ணுமே கிடையாது. அவர் அழகா சிரிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் ஸ்மித பூர்வாபி பாஷிச்ச தர்மம் சர்வாத்மனாசிதகான்னு அயோத்தி ஜனங்கள் சொல்றார். எப்போதும் சிரிச்சுதான் பேசுவாரா ராமர். ஸ்மித பூர்வாபி பாஷிச்ச, ஆட்ட பேசினாலும் பூர்வ பாஷையாக பேசுவார், சிரிச்சுட்டே பேசுவார். அதுபோல இங்க மனஸ்பர்ஷ ஸ்மிதேட்சம், மனசை கொள்ளக்கூடிய ஒரு அழகான சிரிப்பு. எட்டி எட்டி பார்க்கிற பக்தஸ்தலத்தில் லட்சுமி உட்கார்ந்து இருக்க, தரிசனம் ஆகல. யாருக்கு? கர்தமர். எட்டி எட்டி பார்க்கிற. ஏன் தரிசனம் ஆகல? அவருடைய சிரசு ரொம்ப பெரிய மண்டை. யாருக்கு? கருடனுக்கு. அது பக்தஸ்தலத்தில் உள்ள லட்சுமியை மறைக்கிறதா. அதனால இவருக்கு
தரிசனம் ஆகல. அதனால அவர் என்ன பண்ணார், பெருமாள் அந்த கருடனுடைய தலையை இப்படி பிடிச்சிட்டு தென்யஸ்த சரணாம்போஜம் அம்சதேசே கருத்வதஹ திருஷ்ட்வா கே அவஸ்திதம் வக்ஷஸ்ரீயம் கௌஸ்துப கந்தரம். அவருடைய தலையை இப்படி பிடிச்சிட்டு கருடனுடைய 2 தோளையும் ஏறிட்டு இப்ப எப்படி இது கேட்கிறார் கர்தவரை கன்னத்தில் போட்டுக்கிறார். ரொம்ப அழகா. உடனே அவர் சொல்ல, என் கண்கள்லாம் பலனை கொடுத்துருத்து. இவ்வளவு நாள் நான் என் கண்களுக்கு பசியா இருந்தது, இன்னைக்கு தான் பலனை கொடுத்துருத்து. அதேமே சபலம் ஜென்மேன்னு சொல்ற மாதிரி சாம்சித்யம் அக்ஷுனோகோ தவ தர்சனான்னஹா. என் கண்கள் பலனை சித்தி அடைஞ்சிருக்கு உங்க ரூபத்தை பார்த்து. இப்படி கோபிகள்னா அக்ஷன் வதாம் பலமிதம் ந பரம் விதாமஹா. கிருஷ்ணனை பார்த்துட்டு சொல்றா, என் கண்கள் சபலமாயிடுது. அதுபோல இந்த கர்தமர் பெருமாளை பார்த்து சபலமாயிடுது. உடனே சொல்ற, பிரபு இந்த லோகத்தில் உள்ள அவ்வளவு ஜனங்களும் உங்களிடத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்கிறார். ஏ மாயாத்தே ஹதமேது பாதாரவிந்தம் பவசிந்து போத்தம். ஒரு திருவடியோ ஒரு போட், பேசினா அழகா பேசணும். கர்தமர் அழகா பேசணும். ஒரு திருவடி ஒரு போட். எப்படி இந்த சம்சாரமாகிய சமுத்திரத்துல உன் திருவடியாகிய போட்டுல அதுல பிடிச்சிட்டு கரையறதுக்கு வழியை பார்க்காம ஜனங்கள் எல்லாம் எனக்கு அது கொடு இது கொடு இதை கொடு அதை கொடுன்னு என்னென்னையோ கேட்டுக்கிறார். கடைசியில துக்கத்துலதான் எல்லாம் பரிமளிக்கிறது. பிரபு அதுமா நானும் அந்த கோஷ்டி தான். சரி, இவருக்கு வித்தியாசமா கேட்டுக்க போறான் பார்த்தா நானும் அந்த ஜனங்களுடைய கோஷ்டின்னு ததா சச்சாகம் பரிவோடு காமஹா சமான சீலாம் கிரகமேத தேனும். அதே நீங்களும் அந்த கோஷ்டின்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னுடைய அனுஷ்டானத்துக்கு தகுந்த ஒரு அனுகூலமான மனைவி வேணும் கேட்டா. இங்கேயாவது கேட்டு கேட்கலாம். எல்லாரும் பகவான்கிட்ட பக்தி வேணும், சத்சங்கம் தான் வேணுங்கிற. இவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு அனுகூலமான பத்தினியை கொடு. நான் சொன்னதை கேட்கணும், கேட்டா போகும். நான் சொன்னதை அதெல்லாம் முடியாது போகும் அப்படின்னு சொல்லாத ஒரு பத்தினியை கொடு. இந்த பத்தினி எனக்கு வேண்டாம், எனக்கு சொன்ன பேச்சை கேட்கிற ஒரு பத்தினியை கொடு. ரொம்ப அழகா கேட்டுட்டு இருக்காரு, நம்ம கூட கேட்கலாம் போல இருக்கே அப்படின்னு சில புருஷாளுக்கு தோணும். வாஸ்தவம். அப்படிப்பட்டவர் எனக்கு சத்சங்கம் தான் முக்கியம். உடனே பகவான் சொன்னார், கவலையே பட வேண்டாம். உமது அவர் சொல்ல, மனு தன் 2வது பெண்ணான தேவகூதியை அழைச்சிட்டு நாளைக்கு வருவார். அந்த தேவகூதி நீங்க கல்யாணம் பண்ணிக்குங்கோ, நானே உங்களுக்கு குழந்தையா பிறப்பேன். இவர் ஒண்ணு கேட்டுக்கல, நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும் கல்யாணம் கூட இவர் கேட்டுக்கல, அனுகூலமா பத்தினி தான் கேட்டுந்த. ஆனா பகவான் என்ன பண்ண, நானே உனக்கு குழந்தையா பிறப்பேன்னு இவருக்கு புலகாண்டிதம் ஆயிடும். இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு பகவான் இந்த கருடனை அப்படி சுத்தி வர, அவருடைய முன்பினும் பின்னழகிய பெருமாள் ஆழ்வார் சொல்ற மாதிரி அவர் பின்னழகி அப்படி ஜில்லுன்னு இருக்கு. அந்த அழகான கேசபாரங்கள் அவருடைய சங்கு போன்ற கழுத்த வருடி உணர்ந்து, ஆஹா எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த கருடன் தன் பட்சங்களை அடிச்சு போகும்போது சமாதானம் கேட்கிறது சொல்ற. பகவான் போயிட்டார். இவரும் என்ன பண்ணினார், தன்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அந்த ஆசிரமத்துல, இந்த ஆசிரமம் எங்க இருக்குன்னா வடக்க இருக்கு, பிந்து சரஸ்ன்னு பேர். இவர் என்ன வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்டார் இல்லையா, இவர் ஏன் அனுகூலமான பத்தினின்னு கேட்டார்னு பெருமாள் அதுதான் புரியும். ஏன்னா இவ அப்பா, கர்தமருடைய அப்பா பிரம்மதேவன், நீ சிருஷ்டி பண்ணு அப்படிங்கிறதுனால ஒரு பத்தினி இருந்தாதானே சிருஷ்டி பண்ண முடியும். அதுக்காக எனக்கு ஒரு அனுகூலமான பத்தினி வேணும் கேட்டோடனே மகா பித்ரு பக்தராச்சேன்னு நினைச்சு புலவளவுல கண்ணீர் வந்துட்டார். அப்பாவுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணணுங்கிறதுக்கு தானே அனுகூலமான பத்தினி. அது பெருமாளுக்கு தெரியாதா? ஆஹா மகா பித்ரு பக்தர் இவர் அப்படின்னு நினைச்சு புலவலன்னு கண்ணீர் விட்ட இடம் பிந்து சரஸ். இந்த படம் இந்த சந்தர்ப்பத்துல ஆசிரமத்தில் உட்கார்ந்துருக்க மறுநாளைக்கு நாளைக்கு மனு பார்க்க, இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா அப்ராம்சம் பத்மவலாசாட்சம், நல்ல ஹைட்டு, தாமரை புஷ்பம் போன்ற கண்களா கருதங்கள். பகவானை தியானம் பண்ணி 2-3 பேருக்கு இருக்கு.
பிரகலாதனுக்கு தாமர புஷ்பம் போல கண்ணா பாகவதத்தில் சொல்றார். அதுபோல இவருக்கு பிராம்சும் பத்மவதா சாட்சம் ஜடிலம் சீரவாசசம் எப்படி இருக்கார் அப்படின்னா திட்டப்படாத சாண திட்டப்படாத ரத்தனம் போல இருக்கார். அவத்து மாமி வந்தா சரியா இருக்கும், அழகா குளிப்பாட்டி விட்டு எல்லாம் பண்ணும். அப்படி இருந்துட்டு இருக்க மனு அங்கேருந்து வந்தார். இந்த மனு தெய்வத்தை கண்டது போல நினைச்சு நான் சாட்டாங்கமா நமஸ்காரம் பண்ணினார். உடனே மனு கை குடிச்சுட்டு சொல்ல திட்யாமே எனக்கு எல்லையில்லாத பாக்கியம், திட்யாமே தர்சனம் திருஷ்டோ துர்தர்ஷோ யோ அகிருதாத்மனா. சாதுக்களுக்கே உங்க தரிசனம் கிடைக்கும், புண்ணியம் பண்ணாதவாளுக்கு உங்க தரிசனம் கிடைக்கவே கிடைக்கும். திஷ்டியா பாதரஜா கீழம் எப்பேற்பட்ட இதுன்னா திஷ்டியா பாதரஜா உங்களுடைய பாதரஜஸ் பரமசிவம் மங்களகரமானதுன்னு சொல்லி தலையில போட்டுட்டாரா யாரு மனு. உடனே இரண்டாவது பெண்ண இவ இந்த தேவகுத்தி நாரதரிடத்திலிருந்து கேள்விப்பட்டு உங்களையே பர்த்தாவாக அடையணும்னு ஆசைப்பட்டுட்டார். அதனால நீங்க இவளை ஏற்றுக்கணும். உடனே அவருக்கு ஒரு கண்டிஷன் போட்டார், தாராளமா ஏற்றுக்கிறேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. அது என்னன்னா ஒரே ஒரு புருஷ பையன் எனக்கு இவளுக்கும் உண்டாகிற வரையில்தான் இல்லறத்தில் இருப்பேன், அப்புறம் நான் சன்னியாசம் வாங்கிட்டுருவேன். இஷ்டமான கேளுங்க உங்க பொண்ணுக்கு தலையாட்டினான் தேவகுரு. கல்யாணம் ஆகிடுத்து. சதரூபா மாப்பிள்ளையான கருதவருக்கு நிறைய சீர்வரிசைகள்லாம் பண்ணினார். அதை இங்க பார்த்தாரோ இல்லையோ எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால அப்பேற்பட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. சதரூபையும் மனுவும் கிளம்பி போயிட்டா. இப்ப இவர் பழையபடி தபஸ்ல உட்காந்துட்டார். எப்ப நிஷ்ட கல்யாணம் காத்துட்டு இருப்பாளாம். ஒவ்வொரு நாளும் பல வருஷம் கைங்கரியம் பண்றா. எப்படி கைங்கரியம் பண்றா அப்படின்னா பவானி பவம் பிரபு. பார்வதி தேவி எப்படி சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவாளோ அது போல பண்றாங்க. பார்வதி தேவி சிவபெருமானுக்கு அப்படி கைங்கரியம் பண்ணுவாளா. அப்படி கைங்கரியம் பண்ணி காலேன ஜரசங்கதா கிழவியா போயிட்டா. உட்காந்துட்டா எழுத்தாப்புல. ஒரு நாளைக்கு அப்படியே நிஷ்ட கலையிறது. இந்த கருத்தை அப்படி பார்த்தா, யாருமா கிழவி, யாருமா நீ, பாட்டி யாருமா அப்படின்னு கேட்கிற. உடனே தூக்கி வாரி போட்டது யாருக்கு, அவருடைய தர்மபத்தி. நான் உங்காத்து மாமி என்ன, உங்க ஒய்ஃப் அப்படின்னு என்ன போய் பாட்டின்னு சொல்றேன். அப்பதான் நினைச்சார், அடாடா இவளுக்கு கொடுக்கக்கூடிய இல்லற சுகங்களை கொடுக்காம ஏமாத்திட்டுமே நினைச்சு, அம்மா தேவகுத்தி ஒரு காரியம் பண்ண, பிந்து சரஸ்ல போய் குளிச்சுட்டு வா. நேரா குளிக்க போனா அந்த ஆயிரக்கணக்கான வித்யாதர ஸ்திரீகள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா பத்மம் தாமரை மனம் வீசுமா அந்த ஆயிரக்கணக்கான வித்யாதர ஸ்திரீகள். உடனே இவளை உட்கார வச்சு மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி அதில் குளிச்சு எழுந்துட்டாலோ இல்லையோ பழையபடி 16 வயசு பெண்ணா மாறிட்டாலாம் தேவகுத்தி. ஜிலு ஜிலுன்னு இருக்கா. பட்டு புடவை என்ன, சூரிய பிரபை, சந்திர பிரபை, கல்க சூடா, சுட்டி பதக்கம், தலைநாதம், ஜட கொஞ்சம் திருகுவில்லை, சூடாமணி, இடுப்புல அழகான தங்க ஒட்டியான, தோல்ல தோல்வளைகள், கையில ரத்தன ஜடிதமான கங்கணங்கள், விரல்ல நெடி, காதுல மாட்டல், அப்பேற்பட்ட அழகான குண்டலங்கள், மூக்குல வைர மூக்குத்தி, வைர பேசலி, நெத்தியில கஸ்தூரி திலகம், திருவடியில அழகான நூபுரம், ஜல் 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 நடந்து வரா தன் பர்த்தாவான கர்தவ பிரஜாபதியுடைய சன்னிதான். ஆளே மாறிவிட்டார். நேற்று பாட்டியா இருந்தா இன்னைக்கு மாறிவிட்டார். இவருடைய வாக் சித்தி. அங்கேருந்து இவரை அழைச்சிருந்தார். தானே ஒரு அழகான விமானத்தை சிருஷ்டி பண்ணினார். அதுல இவ கையை பிடிச்சிட்டு அதுல ஏற்றிருந்து வைஸ்ரம்பகே சுரசனே நந்தனே புஷ்பபத்ரகே மானசே சைத்திரத்தேச்சே சவே மே ராமயா கதயா. என்னென்ன தேவ உத்தியானவனங்கள் உண்டோ அங்கெல்லாம் ஹனிமூன். இங்க ஊட்டி கொடைக்கானல்லாம் ஹனிமூன் கிடையாது. அதெல்லாம் பூலோகத்தில் உள்ளவாத ஊட்டி கொடைக்கானல்லாம் ஹனிமூன். இவா எங்க அப்படின்னா வைஸ்ரம்பகம், சைத்திரரகம், வைப்ராஜகம், மானசம் முதலிய தேவ உத்தியான வனங்கள்லாம் அழைச்சின்னு போய் சந்தோஷமா அவளை தாம்பத்திய சுகத்தை கொடுக்கிறார். எல்லாம் முடிச்சுட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 100 வருஷம்.
100 வருஷம் இல்லற சுகத்துல இருந்துட்டு எல்லாரும் 2 பேரும் இங்க பிந்துசர சாஸ்திரத்துக்கு வந்தா இவாளுக்கு 9 குழந்தைகள் பிறந்துட்டாங்க. அந்த குழந்தைகள்லாம் நல்ல பதிவிரதைகள். கலா, அதே போல அனசூயா, அருந்ததி முதலிய 9 கன்னிகைகள் பிறந்தார். இவருக்கு வைராக்கியம் கொழுந்து விட்டு எரியது. இவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு பிள்ளை பிறந்தோடனே நான் கிளம்பிடுவேன் சன்னியாசத்துக்குன்னு சொன்னாரோ இல்லையோ. அதனால இப்ப அந்த வைராக்கியம் வந்து ஆத்த விட்டு கிண்டியை தூக்கிட்டு கிளம்புற தடான சரணத்தில் விழுந்துட்டார். கையை குவிச்சுட்டா, பிரபு உங்களை நான் தடுக்க மாட்டேன். சத்சங்கம் அப்படிங்கிறதுனால உங்களை இன்னைக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவேன்னு காத்துட்டு இருந்தேன். இதுவரையிலும் நீங்க எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணல. 2வது, புத்திரோ ரட்சதி வார்த்தக்கியேன்னு சொல்லுவா. வார்த்தக்கி காலத்தில் புத்திரன் தான் ஒரு ஸ்திரீயை ரட்சிப்பான்னு சொல்லுவா. நீங்க கிளம்பி போயாச்சுன்னா எனக்கு ஒரு புள்ள வேண்டாமா அப்படின்னு 2வது பிரார்த்தனை. 3வது பிரார்த்தனை, குழந்தைகள் 9 கன்னிகைகளுக்கு நல்ல இடமா பார்க்க வேண்டாமா, அதுங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அந்த முக்காத்துக்கு அனுப்புறது நம்ம கடமையாச்சு, அதை நீங்க மீறலாமா? ஆமா, நீ சொல்றது கரெக்டு. புருஷாளுக்குலாம் பொம்னாட்டி தான் எடுத்து சொல்லணும். சில சமயம் சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேன் புருஷாலாம் சில குடும்பத்துல. அப்ப பொம்னாட்டிகள்னா சந்தியாவந்தம் பண்ணுங்கோ, சந்தியாவந்தம் சாமி இருந்து சொல்லடி, இப்ப பார்த்தாலும் நெச்சரிக்காதடி அப்படின்பா. ஆனா சந்தியாவந்தனம் பல்லேருந்து ஆரம்பிச்சு சகஸ்திரநாமம் சொல்லுங்கோ, சந்தியாவந்தனம் சொல்லுங்கோ, அது மாதிரி இந்த ஸ்திரீகள்லாம் எடுத்து சொல்லுதா இல்லையா? தப்பே கிடையாது. ஸ்திரீகள் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாரதத்துக்கே ஸ்திரீகள் தான் தூண்மை. ஏன்னா குழந்தைய படுத்து ஆளாக்கி நீங்க பஜனையில் உட்காந்து பஜனை பண்ற, நீங்க பூஜையில 3 மணி நேரம் உட்காந்துருக்க. யார் எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவ அம்மாவோட சகோதரர் தான் நீங்க எல்லாம் எடுத்து கொடுக்குற இந்த பிள்ளைக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகள் எல்லாரும் உற்சாகம், குழந்தைகளுக்கு நல்ல வழி கொண்டு வருதோ அதுக்காக நல்ல வழிக்கு எடுத்து சொல்லணும். சில குடும்பங்கள்ல அவளுக்கு அந்த பொறுப்பும் இருக்கு. அதனால இங்க ஸ்திரீயான அந்த தேவபூதி எடுத்து சொன்ன உடனே, ஆமாண்டி மறந்தே போயிட்டேன், பகவானே நமக்கு பிள்ளையா பிறக்கிறான்னு சொன்னானே அப்படின்னு நினைச்சுட்டு, இல்ல தர்மத்துல இருந்தா ஒரு நல்ல நாள்ல அப்பேற்பட்ட கபில வாசுதேவர் பிறக்கிறார். குழந்தை பிறந்து 4 மேனியும் பொழுதுமா வளரல. திடீர்னு கர்ப்பம் கலையிறது. 16 வயசு அம்பியா நிக்கிற, கையில கமண்டலும் இடுப்புற மரபுரி ஜகா. தேவர்கள்லாம் புஷ்பமாரி பொழியில. உடனே கேட்டுட்டார் இவர், நப்பனே நான் எனக்கு சன்னியாசத்துல தான் நாட்டம், அதனால விடை கொடு அப்படின்னு பிள்ளைகிட்ட அப்பா நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார். என்ன பிள்ளை பகவானாச்சு, போயிட்டு வாங்க அப்பா, யாருமே ஜெயிக்க முடியாத மிருத்யுவை ஜெயிச்சு அமிர்தத்தை அடைவி அப்படிங்கிற ஒரே வார்த்தை. அமிர்தம் தான் எதுன்னா சாகாத நிலை, சாகவே கூடாது இந்த உலகத்துல. அப்ப மறுபடியும் பிறக்கவும் கூடாது. அப்ப அது எந்த நிலை? அதுதான் அமிர்த ஸ்வரூபமா ஆயிடும். போயிட்டு வாங்க, கிளம்பி போயிட்டார். அப்படியே பிள்ளைய பிரதட்சணம் பண்ணி போயிட்டார். இவருக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. பகவானை தியானம் பண்ணி அந்திம காலத்தில் பகவத் சரணத்தை அடைஞ்சிட்டார் கர்தவர். அவ்வளவு யோகிதாம்சம் உடைய அம்மா தான் ஆத்துல இருக்கா. அம்மாவுக்கு சுசுரூஷ பண்ணிட்டு இருக்க பிள்ளையான கபில வாசுதேவர் பகவான். ஒரு நாளைக்கு நினைச்சா, ஐயோ இப்படியே போயிட்டு இருக்கு, நம்ம நமஸ்காரம் பண்ணிடுவோம்னு நமஸ்காரம் பண்ணி, அப்பா எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி. உடனே ஆரம்பிச்சார், அம்மா உக்கார். அம்மா அம்மான்னு கூப்பிட்ட. சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் வெற்றி தோல்வி இதெல்லாம் சரீரத்துக்கே தவிர ஆத்மாவுக்கு கிடையாது. யாராவது திட்டினா சரீரத்துக்கு தான், ஆத்மாவை திட்ட முடியாது. யாராவது வாழ்த்தினா சரீரத்துக்கு தான் அந்த வாழ்த்து, ஆத்மாவுக்கு வாழ்த்து கிடையாது. அப்ப சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ எல்லாம் சரீரத்துக்கு, ஆத்மாவுக்கு கிடையாது. இது ஞான மார்க்கம். இந்த ஞான யோகங்கிறது ரொம்ப கடினம். ஆமா, அதுக்கு ஒரே வழி சாதுக்களுடைய சங்கத்தை ஆசிரியிக்கிறது தான். திதிக்ஷவஹ காருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேகினாம் அஜாத சத்ரவஹ சாந்தாஹ சாதவஹ சாதுபூஷணஹ மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தியே த்ரிணாம். அப்ப சொல்ற சாது சங்கம் தான் முக்கியம்.
திதிக்ஷவஹ சகிப்புத்தன்மை உடையவர்கள் சாதுக்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பைட்டன் அப்படிங்கிற நகரம் வடக்க இருக்கு. அங்கதான் கோதாவரி கரையில பைட்டன் ஏகநாதர். ஒரு நாளைக்கு சில துஷ்டர்கள் சீட்டு கட்டு விளையாடிட்டு இருக்கார். இப்படி விளையாடும் பொழுது ஒருத்தன் இன்னொருத்தனை பயங்கரமா திட்டுறான். இந்த திட்டு வாங்கப்பட்டவன் சொல்றான், ஏண்டா இப்படி கண்ணா பின்னான்னு திட்டுறியே, நீ மாத்திரம் என்ன திட்டலையா? நான் நீ திட்டும் போது பொறுமையா இருக்கிறதுக்கு நான் என்ன ஏக்கநாதரா அப்படின்னு கேட்கிறான். உடனே அங்க ஒரு முஸ்லீம் பாய் அவன் வந்து விளையாடிட்டு இருக்கான் சீட்டு கட்டு. இந்த முஸ்லீம் பாய் சொன்னா, ஏடா ஏகநாதர் அவ்வளவு பொறுமைசாலியாடா, பின்ன ஏகநாதர் பொறுமை யாருக்குமே இந்த ஊர்ல வராது. நான் அவர் பொறுமை இல்லை பொறுமைசாலி இல்லை நிரூபிக்கிறேன்டா. ஒன்னால தலைவிடுன்னா கூட நிரூபிக்க முடியாது. அதுல ஒருத்தர் சொல்றான், பெட்டுடா பெட்டு வாடா, 100 ரூபாடா. இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு மதிப்பு இருந்து இப்பதான் மதிப்பு இல்லை. சரிங்க, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டா. இந்த ஏகநாதர் கோதாவரியில வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அப்படி வருவார் இல்லையா, அந்த ஸ்நானம் பண்ணிட்டு வர பாதையில தான் இந்த முஸ்லீம் பாயோட வீடு, மாடி வீடு. அவன் என்ன பண்ணா, பார்த்து வச்சுட்டான். அவன் நிறைய பார்த்துருக்கான் ஏகநாதர். அங்க இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஏகநாதர் வர, வாயில நிறைய வெத்தலை பாக்கு குழப்பிட்டு அவர் மேல துப்பினான். யார் துப்புறானே பார்க்கல, நேரா போய் ஸ்நானம் பண்ணினார் கோதாவரியில. திரும்பி வர மறுபடியும் துப்பினான். ஒரு தடவை 2 தடவை இல்லை, யார் துப்புறான்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அட அயோக்கிய பையன் 4 பேர் திட்டுவா இல்லையா? எதுவுமே திட்டல, யார் துப்புறான்னு பார்க்கல, போய் குளிச்சுட்டு வர. உடனே பார்த்தா அன்னைக்கே வாய் வலிச்சு போயிட்டு, எத்தனை நாள் தொடப்ப முடியும்? அங்கேருந்து மாடியிலேருந்து கீழே வந்தா. அப்ப நினைச்சுக்கிற அடுத்தது என்ன பனிஷ்மெண்ட்டோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சே உடைய சரணத்துல விழுந்து, சுவாமி நான் உங்களை கோபப்படும்படியாக எவ்வளவோ வெத்தலை பார்த்து கொதப்பி துப்பினாலும் உங்களுக்கு கோபம் வரலையே, அது எப்படி உங்களால முடியுது? உடனே சொன்ன, கோவிச்சுண்டா உடனே மனசு கெட்டு போயிடுறது, ஐயோ கோச்சுட்டமேன்னு தோன்றது. ஆனால் நீ எனக்கு பெரிய பரமோபகாரம் எனக்கு பண்ணியிருக்க. என்ன எப்பொழுதுமே ஒரு தடவை தான் கோதாவரியில குளிப்பேன், இன்னைக்கு பெரிய புண்ணியம் 100 தடவை என்ன கோதாவரி ஸ்நானத்தை எனக்கு கொடுத்த மகானுபாவன் நீ. அதனால உன்னை புகழாம இருக்க முடியாது. இவ்வளவு பொறுமை யாருக்கு வராது சுவாமி அப்படின்னு சோசனம் பண்றான். திரிக்ஷவா காருணிகா சுருதா சர்வதேகினா. நாமதேவர் எப்பொழுதுமே பாடுறதுல பாடிட்டேதான் இருக்கும். ஒரு நாளைக்கு சந்திரபாகா நதியை தாண்டி அக்கறையில போய் மரத்தடியில வெட்டல் பாடிட்டு நிறைய அபங்கம் 100 அபங்கம் பாடுறதா சங்கல்பிச்சிருக்கார். அவருடைய பத்னியான அவள் அங்கே இருந்து பார்க்கிற, எங்கேயும் பார்க்கிற, பாண்டுரங்கன் கோயிலையும் காணும். அங்கே இருந்து ஒரு பாகவதர் கேட்டார், எங்க ஆத்துக்காரர் நாமதேவர் எங்க? ஓஹோ, அவர் சந்திரபாகா நதிக்கு அக்கறையில ஒரு மரத்தடியில நின்று தியானம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு உடனே சந்திரபாகா நதியை தாண்டி வந்து பார்க்கிற. இவ கையில வரும் பொழுதே ரொட்டியையும் அந்த நெய்யையும் எடுத்து வந்துட்டான். நெய் குவளையும் ரொட்டியும் வந்த உடனே அங்க வச்சுட்டு, என்ன இங்க வந்து பாடிட்டு இருக்கு, ஆத்துல பாடக்கூடாதா, சாப்பிட்டுட்டு பாடக்கூடாதா? நான் என்ன உங்க பாட வேண்டாம் நான் சொல்றேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணார். நீங்க 100 அவங்க பாட போறதா சங்கல்பிச்சிருக்கு. அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டு வேண்டாம், கண்டிப்பா சாப்பிட்டு வச்சுட்டு போ. வச்சுட்டு போயிட்ட. அவ அண்ணன் போன உடனே இன்னெண்டு ஒரு நாய் அந்த கூடைய வாயில தப்பிண்டு ஓடுறது. இவர் என்ன நினைச்சார், அந்த நாயையும் பாண்டுரங்க ஸ்வரூபமா பார்க்கறதுனால, ஐயோ பாண்டுரங்கா வரட்டு ரொட்டிடாது வரண்டா அப்படின்னு அந்த தம்புரை கீழே வச்சுட்டு வரிஞ்சு கட்டிட்டு இந்த நெய்க்கிண்ணத்தை எடுத்துட்டு நாமதேவரோட அந்த நாய் ஓட நாமதேவர் துரத்த அங்கேருந்து ஒரு புதர்ல அந்த கூடைய ரொட்டி கூடைய வாயில கவிண்டு வந்தது இல்லையோ அதை வச்சுட்டு உருவல். உடனே பாட்டுறக்கா இந்த ரொட்டி ரொம்ப வரட்டு ரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொட்டியை எடுத்து நெய்யில தோச்சு அதோட வாயை திறந்து ஊட்டுறான். நம்மளாம் இந்த பண்ண முடியாது. நாய் நாலு அழுவருக்கு சூச்சு அப்படின்போம்.
ஆனா அது பொறுமையா பண்ற. 2 வாய் ஊட்டின உடனே அடுத்த க்ஷணம் இந்த நாய் மறைஞ்சு நீலமேக சாமளவர்ணமா திவ்ய பீதாம்பர தாரியா வைஜெயந்தி மாலாதரனாக அப்பேற்பட்ட குண்டல தாரியா இடுப்புல கை வச்சுட்டு பாண்டுரங்கன். உடனே பாண்டுரங்கனை பார்த்து நாமதேவர் சொன்னார், பாண்டுரங்கா நிறைய அவதாரம் மத்ஸ்யம் கூர்மம் வரான்னு எடுத்துட்டேன், ஒரு நாயா அவதாரம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்படின்னு. உடனே பாண்டவர்கள் சொல்றான், நான் எதை எடுத்தாலும் நீ கண்டுபிடிச்சுடுறியே அப்படின்னு பகவான் சந்தோஷப்பட்டான். அப்படி திதிக்ஷவா காருணிகா சுகிருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவா சாந்தா. அப்பேற்பட்ட அவளுக்கு கோபமே சாதுக்களுக்கு சத்ருங்கிறது யாருமே கிடையாது. அவளுக்கு வைகுண்டத்துக்காக பக்தி பண்றாளோ அதுவும் கிடையாது. நெய்காப்பதாமே ஸ்பிருகேதி கேச்சித்து. அவளுக்கு என்னென்ன 10 பாகவதால் சேர்ந்தாச்சுன்னா திவ்யநாமம் பண்ணி குதின்னு குதிச்சு அதுதான் அவளுக்கு சந்தோஷம். இல்ல 10 பாகவதால் பாராயணம் பண்ற பாகவதால் குடியாச்சுன்னா உடனே இவர் கொஞ்ச நாள் பாராயணம் பண்ணோடனே அவர் பாடுவார், அவர் பாராயணம் பண்ண அவர் பாராயணம். இப்படி பாராயணத்திலேயே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அதுதான் கல்யாண குணங்கள்லாம் நிறைய. திருப்பி திருப்பி படிக்கும்போது உடனே லட்சுமண சுவாமி சொல்றது ஞாபகம் வருது, குணை தாஸ்ய உபாகதா அப்படிங்கிற. உங்க அண்ணாக்கு நீங்க இப்படி ஊழினா சர்வெண்டா வேலை செய்யற என்ன சம்பளம் கேட்டுட்டான். யாரு? சுக்ரீவன். என்ன மாதிரி அவன் என்ன சம்பளம் கொடுக்குறாரு உங்க அண்ணா அப்படின்னு. அது எனக்கு அவருடைய குணங்களை பார்த்து நான் தாசனா, அவருடைய கல்யாண குணங்களுக்கு அடிமையை தவிர எந்த ஒரு பிரயோஜனத்துக்காகவும் அவருக்கு நான் கைங்கரியம் பண்ணல. யார் சொல்றா? லட்சுமண சுவாமி. இப்பேற்பட்ட இதெல்லாம் சொல்ல. அடுத்தது அப்பேற்பட்ட கர்மயோகத்தை சொல்ல. கர்மயோகத்தில் இருக்கவா எந்த காரியத்தையும் பண்ணினாலும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். நேற்றுக்கே சொன்னேன், புஷ்பங்கள் வாங்கினா பட்டுன்னு தலையில் சூட்டிக்கிறார், கிருஷ்ணனுக்கு சாத்திட்டு பிரசாதமா எடுத்து சூட்டிக்கிறார். பழங்கள் வாங்கினா அவசரமா நறுக்கி வாய கொடுத்துக்கிறார், கிருஷ்ணனுக்கு அல்லம்பி கிருஷ்ணனுக்கு நெருங்கி. பட்சணங்கள் பண்ணினா கிருஷ்ணனுக்கு நெருங்கி. எந்த காரியம் பண்ணா, புது கார் வாங்குறோம், பட்டுன்னு என்ன பண்ணணும்னா சந்திர குங்குமங்கள்லாம் இட்டு ஒரு கற்பூரத்துக்கு ஹாத் காமிச்சு கிருஷ்ணாய வாசுதேவாய் தேவகி நந்தனாய் சனந்த கோப குமாராய கோவிந்தாய் நமோ நம. அப்புறம் அந்த கார் ஜம்ஜம்னு உழைக்கும். 30 வருஷம் 40 வருஷம் உழைக்கும். அப்புறம் வேணா விட்டுருவார். ஆக எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் முதல்ல கிருஷ்ணா, அதுதான் கர்மயோகம். இப்படி எல்லா யோகங்களும் சொல்லி உடனே கேட்கிற பகவான் எப்படி தியானம் பண்றது? சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம். அப்பேற்பட்ட பகவானுடைய திருவடியில சங்கம் சக்கரம் வஜ்ரம் யவம் இப்பேற்பட்ட அந்த திருவடியை தியானம் பண்ணணும் அப்படின்னு அழகா சொல்லி, அப்புறம் அந்த திருவடிக்கு மேல இருக்கக்கூடிய திவ்ய பீதாம்பரம், திருத்தொடைகள், அவருடைய திருமார்பு, திருக்கட்டம், ஆலோசாந்தம் அப்படி தியானம் பண்ணணும். அதுதான் தியான யோகம். இதெல்லாம் சொல்லித்தர. அப்புறம் அடுத்த யோகம் ஒரு ஜீவனுடைய கதாகதி. இங்கிருந்து நம்ம புண்ணியம் பண்றோம், புண்ணியமும் பாவமும் பண்றோம் இல்லையா? முதல்ல என்ன பண்ற அப்படின்னா இந்த ஜீவனை யமபடர்கள் அழைச்சிட்டு போறான். அங்க போய் அவனை தண்டிக்கிறான். தண்டிச்சோட அவன் கொஞ்சம் புண்ணியம் பாக்கி இருக்கு, உடனே ஆகாசத்தில் விட்டெறிகிறான் அந்த ஜீவனை. உடனே மழையோட மழையா கலந்து, பூமிக்கு மழையோட மழையா அந்த ஜீவன் வந்து பயிர்ல கலந்து, உடனே அந்த அறுவடையான பிறகு ஸ்திரீனுடைய கர்ப்பரந்தரத்துக்கு போய் 10 மாசம் சிரவாசம் ஆகி அப்புறம் அந்த ஜீவன் பிறக்கிறான். சில குழந்தைகள் விவேக்கியா இருக்கிறதுனால பகவான் இடத்துல இனிமே எனக்கு மாற்று யோனியில பிறக்க வேண்டாம், என் அப்பனே நீ அழைச்சுன்றது சில ஜீவன்கள் அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது அவளுக்கு தன் சரணத்தை கொடுத்துடுறார். ஆனா மற்றவாழ்லாம் மாதாவினுடைய கர்ப்ப யோனியில பிறந்து சத்சங்கத்தை அடைஞ்சு சத்சங்கத்தில் கிருஷ்ணகதையை கேட்டு கிருஷ்ண பக்தி பண்ணி கடைசியில பகவானத்துக்கு போறது. இப்படி வரிசையா ஞான யோகம், பக்தி யோகம், கர்ம யோகம், தியான யோகம், ஜீவனுடைய கதாகதி எல்லாம் சொல்லி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுமா அப்படின்னே. அப்பா குழந்தை, நீ சொன்னதெல்லாம் சாதனை, ஆனால் இந்த சாதனையே வேண்டாம், பகவான் நாம சொன்னாலே உன் சரணம் கிடைக்குமே, அதையே நீ மறைச்சுட்ட, நான் சொல்றேன் அப்படின்னு தேவகூர்த்தி அழகா சொல்றா.
என் நாமதே ஸ்ரவணானுகீர்த்தனாத் யத் பிரக்வணாத் யஸ்மரணாதபி க்வசித் ஸ்வாதோபி சத்யஹ சவனாய கல்பதே किं पुनस्ते भगवन्तु दर्शनात् अहोबत स्ववचोतो गरीया ये चित्पाग्रे वर्तते नाम तुभ्यं ते पुस्तपस्ते जुगुगु सस्नुहु அப்பேற்பட்ட இந்த பகவன் நாமத்தை சொல்ற என் நாமதே ஸ்ரவணானுகீர்த்தனா காதால கேட்டாலே போதும் வாயால கோபிகா ஜீவன ஸ்மரணம் அதை கேட்டாலே போதுங்கிற என் நாமதே அனுகீர்த்தனம் ஒருத்தர் பாடினா திரும்பி பாடுறோம் இல்லையா அதுக்கு அனுகீர்த்தனம் என் நாமதே ஸ்ரவணானுகீர்த்தனாத் யஸ்மரணாத் கொஜித எப்போது நினைக்கிறேங்கிற அவசியம் இல்லை எப்போதாவது நினைச்சிருந்தாலே போதும் ஸ்வாதோபி சத்யஹ ஸ்வாதஹ அப்படின்னா சண்டாளனே ஆனாலும் நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் பரம பவித்திரமா அவோ பத்தஸ்வபச்சோதோ கரியான்னே யாருடைய நுடிநாக்குல ராம 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 ராமான்னு சொல்றாளோ அவன் பரம பாகவதர் அவ சண்டாளனே ஆனாலும் பரம பாகவதர் அகோ பத்த ஸ்வபச்சஹா அப்படின்னா சண்டாளன் ஏன் சண்டாளன்னு ஒரு ஜாதியா அப்படின்னா நாயை சமைச்சு சாப்பிட்றவாளுக்கு சண்டாளன்னு இந்த ஜாதியில இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும் இந்தியா இருந்தது अवोवत स्वचोतो गरियान ये जिह्वाग्रे वर्तते नाम तुभ्यं ते पुस्तपस्ते नुडिनात्रे இந்த ராமநாம கிருஷ்ணநாமம் தாண்டவம் ஆடுறதோ தே புஸ்தபஸ்தே அவாதா தபஸ்விகள் ஜுகுகு அவாதா யாகம் பண்றவா சஸ்துகு அவாதா கங்கை யமுனை முதலிய புண்ணிய நதிகளை ஸ்நானம் பண்ணவா ஆர்யாக அவாதா பரம பாகவதாள் பிரம்மானுச்சுகு நாம கிருணந்தி ஏத்தே அவாதா வேதத்தை அத்தியனம் பண்ணின பிராமணாள் அழகா முடிச்சுட்டா இதை கேட்ட உடனே அந்த நாமத்தை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் மற்ற சாதனைகள் நம்ம கைவிட்டுரும் ஏன்னா அஷ்டாங்க யோகம் பண்ணின அவரோட சரித்திரம் நாளைக்கு சொல்ல போறோம் யாரு ஜடவரதர் அவரு மான்யாபகம் வந்து மானா பிறந்துட்டார் அதனால நாமும் சொன்ன அஜாமிழன் பரம பாவியா இருக்கு அப்ப என்ன புடிச்சுக்கணும்னா எழுந்துக்கும் போதே காத்தால எழுந்துக்கும் போது 7 தடவை ஹரி 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 ஹரிஹரி 7 தடவை அப்புறம் பிரஹ்லாதா பிரஹ்லாத வரதா எல்லாரும் சொல்லுங்க பிரஹ்லாதா பிரஹ்லாத வரதா கஜேந்திரா கஜேந்திர வரதா அப்புறம் நம்ம குருநாதராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவை முதல்ல நினைச்சிட்டு இந்த 7 தடவை ஹரிநாமம் பிரகலாத வரதன் கஜேந்திர வரதனை நினைச்சிட்டு அப்படி வாழ்க்கையை இனிமையாக நம்ம பொழுது போக்கணும் நாமம் சொல்லி அப்படிங்கிறதோட இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு 2 சரித்திரம். முதல்ல துர்கசுவாமியுடைய சரித்திரம், அடுத்தது ஜடவரதருடைய சரித்திரம் நாளைக்கு. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம சத்குருநாத மகாராஜ் கி. நாளைக்கு 7 மணிக்கு தான் இங்க உபன்யாசம். ராதே கிருஷ்ணா. 7 மணிக்கு ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு 6:50 கொடுத்தாருன்னா கூட சுவாமி நம்ம நாம சங்கீதம் 7 மணிக்கு நாளைக்கு உபன்யாசம் ஆரம்பம். எல்லாரும் இங்க கூடிக்கலாம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, சீதாராம் சீதாராம். Hare Rama 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 Hare Hare